أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே இறுதி அம்சமாக இந்த வாலிபர்களுடைய பங்களிப்பு, இந்த வாலிபர்களுடைய வலிமை என்ன, இந்த வாலிபர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், அதனை எவ்வாறு நாங்கள் முறியடித்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு சில விடயங்களை சமகாலத்து நடைமுறைகளோடு ஒப்பிட்டு தற்காலத்தில் நாங்கள் என்ன பிரச்சனைகளை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறத அளந்து இந்த தலைப்புக்குள்ள உங்களோடு சில விடயங்களை கலந்துரையாட இருக்கிறேன். ஒரு மணி நேரம் உங்களோடு உரையாடி அரை மணி நேரம் கலந்துரையாடு. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், விடுபட்ட விஷயங்கள், அதை நமக்குள்ளேயே பேசிக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக இந்த வாலிபம் என்கிறத வயதில் தீர்மானிக்கிறதுல சமூகவியலாளர்கள் கருத்து முரண்பாடுபட்டிருந்தாலும் இஸ்லாமிய அறிஞர்கள் வாலிபத்துக்கு 40 வயது வரை, பருவ வயதை அடைந்ததிலிருந்து 40 வயது வரை அப்படி என்று ஒருமித்த கருத்துல இருக்கிறாங்க. ஏன்னா திருமணம் முடிச்சா வாலிபம் முடிஞ்சு அப்படி என்று ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ரோமானியாவில் 10 வயசுலயே கல்யாணம் முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப திருமண வயசுங்கிறது நாட்டுக்கு நாடு, அவர்களுடைய உணவு முறை, உடல் கட்டமைப்பு, பழக்க வழக்கங்கள், சமூக பழக்கங்களுக்கு ஏற்ப வித்தியாசப்படும். நம்முடைய இலங்கையிலேயே சில ஊர்களில் சில வயசுகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதனால பருவ வயசை அடைஞ்சத்திலிருந்து 40 வயது வரைக்கும் வாலிபம்தான் அப்படிங்கிறத திருக்குர்ஆன் ஒரு வசனத்தை வச்சு முஸ்லிம் அறிஞர்கள், இஸ்லாமிய ஆய்வாளர்கள் அதை சொல்றாங்க. இந்த வாலிபம் என்பது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பள்ளி வாசலுக்கு வராம வீட்டுல தொழுறவங்களோட எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லும்போது ரொம்ப கோபப்பட்டு சொல்றாங்க. தொழாதவர்களை பத்தி இல்ல இப்ப கதை. பள்ளி வாசலுக்கு வராம வீட்டுல தொழுறாங்களே அவங்கள இந்த பள்ளி வாசல்ல இமாமத்து செய்யறதுக்கு ஒருத்தரை நிரூபிச்சுட்டு இளைஞர்களை சேர்த்துக்கிட்டு, இந்த வாலிபர்களை சேர்த்துக்கிட்டு, விறகுகளை சேகரிச்சுக்கிட்டு அப்படியே வீடு வீடா போய் வீட்டுல தொழுகிறவங்களை வீட்டோடு எரிச்சு விடணும் போல என் மனசு இருக்குது அப்படின்ற. இதுல தொழுகைக்கு ரொம்ப பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பள்ளி வாசலுக்கு வரணும் என்று சொன்னாலும் அதை எதிர்த்து நிற்கும் போது வாலிபர்கள் எனக்கு தேவைங்கிறத அழகா சுட்டி காட்டுறாங்க. அப்ப இந்த வாலிபம் என்பது சமுதாயத்தின் ஒரு மறுமலர்ச்சி, சீர்திருத்தத்துக்கு ரொம்ப அவசியமானவங்க. புகாரி கிரந்தத்துல பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. அல்லாஹ்வுடைய நிழல் தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளிலே 7 சாராருக்கு நான் அல்லாஹ்வுடைய நிழல அல்லாஹ் தஆலா கொடுக்குறானாம். அதுல முதலாவது ஒரு இமாமுன் ஆதில், நீதம் செலுத்தக்கூடிய ஒரு இமாம். அது சொல்றாங்க. ஏன் அது சொல்றாங்கன்னு சொன்னா, இமாம்ங்கிறது ஒரு ஆட்சியாளர். ஒரு ஆட்சியாளர் நீதமா நடக்கிறது. அவன் என்ன செஞ்சாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவனுக்கு மேல ஒத்தரும் இல்லை. அவன் என்ன வேணுமென்றாலும் பண்ணலாம். இதான் முடிவு முடிவச்சுக்கிட்டு போகலாம். அவனே நீதியா நடக்கிறான்டா, ஏதோ ஒரு சக்திக்கு அவன் பயப்படுறானா இல்லையா? அல்லாஹ் பயந்த ஒரு ஆட்சியாளர் தான் அல்லாவுக்கு பயந்து கட்டுப்பாடுகளை சரியா வச்சுக்குவார். அவர் தவறை அவர் ஒத்துக்கொள்வார். ஏன்னா அவருக்கு மேல அங்க அதிகாரம் செலுத்துறதுக்கு நம்மள பார்வையில் ஒருத்தரும் இல்லாட்டியும் அவருக்கு அல்லாஹ் இருக்கிறான்றத ஒத்துக்கிறார். அப்ப அந்த இறையச்சம்ங்கிறது தான் முதல் விஷயமா. அடுத்தது ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் வளர்ந்த வாலிபர்கள், ஆண் பெண் எல்லாருமே. வாலிபர்கள்ல ஒரு விஷயத்த அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வணக்கத்தில் வளர்ந்த வாலிபம். வணக்கம் செலுத்துறதுக்கு நன்மை இருக்குது. அந்த வணக்கத்தை வாலிபர்கள் செய்யறது மிகப்பெரிய ஒரு நன்மை.
ஏங்க அவங்க கட்டுப்படுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மரம் ஏறதுக்கு பரிசு இல்லை, வழுக்கு மரம் ஏறினா தான் பரிசு. புரிஞ்சுக்கோங்க, வழுக்கு மரம் முடியாத செய்யும் போதுதான் அதுக்கு பரிசு கூட கொடுப்படுது. சும்மா மரத்துல ஏற எல்லாரும் ஏறிட்டு போகலாம், வழுக்கு மரத்துல ஏறாந்து அதுக்கு ஒரு தில் இருக்கணும். அப்ப எல்லாரும் இபாதத்தை செஞ்சுட்டு போகலாம், அதுக்கெல்லாம் நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கலாம். ஆனா வாலிபர்கள் இபாதத்துல வளர்ந்தால், அந்த வயசு அவங்க இபாதத்துல கழித்தால், அதுக்கு ரொம்ப பெரிய பரிசை கொடுக்குறான் அல்லாஹ். மறுமை நாளில எல்லாருமே சூரியன் பக்கத்துல அல்லோலப்பட்டு அலைந்து தெரியும் போது அவங்களுக்கு நிழல் கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அந்த விஷயம் இருக்குது. அப்ப இந்த வாலிப பருவம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பருவம். இந்த வாலிபத்தை பற்றி வைரமுத்து ஒரு கவிதை எழுதலாம். வாலிபர்கள் என்பவர்கள் குயவன் கைப்பிடி மண் அப்படின்னு ஒத்தவன். எப்படி சொல்றான்னா, வாலிபன் என்பது குயவன் கைப்பிடி மண்ணுங்கிறான். குயவன் என்ன, அந்த மண்பானை சட்டி செய்தவன் இல்லையா, அவன் தான் குயவன். அவன் கையில கிடைத்த மண் தான் வாலிபர்கள். அதாவது வாலிபர்களை அடுத்தவர்கள் பயன்படுத்துறாங்கிறத அழகா சொல்றான். அவன் கையில கிடைத்த மண்ணை அவன் என்ன நினைக்கிறான் அப்படி உருவாக்கிட்டு போறான். அவன் நினைச்ச சட்டி, இன்னொன்னு நினைச்சான்னா முட்டி, இல்லாட்டி அது வெறும் மண் புட்டி, அப்படியே ஆயிட்டு போகுது. அது இந்த வாலிபர்களை அடுத்தவங்க பயன்படுத்துறாங்க. அரசியல்வாதி பயன்படுத்திக்கிறான், தீவிரவாதி பயன்படுத்திக்கிறான், வியாபாரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான், சமூக சேவையாளர்கள் பயன்படுத்துறாங்க. இப்ப 3 நாளா அந்த பேர்வழியில நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. போன வெள்ளி, சனி, இன்னைக்கு ஞாயிறு. இந்த நிகழ்ச்சிக்கு பல ஏற்பாடுகள், பல போஸ்டர்கள், பல பேனர்கள், பல பிரசுரங்கள், இது சில 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 சமூக கட்டமைப்புகள், வரக்கூடியவங்களை வரவேற்கிறதுக்கான சில ஒழுங்குகள். இதுல ஒரு 90% இளைஞர்கள் தான் உள்ள இருக்கிறாங்க, அவங்கதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது நல்லது செய்ய போனாலும் அங்க வாலிபர்கள் தான் முதல்ல நிக்கிறாங்க. அதே மாதிரி எதிர்க்கிறது, வர முடியாம பண்ணணும், இதை தடுக்கணும், அதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணும், அதுல போனாலும் அதுலயும் ஒரு சில வாலிபர்கள் தான் இருந்து முன்னுக்கு கொண்டு வராங்க. எல்லாராலும் அது முடியல. அப்ப இந்த வாலிபம் என்பது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, எல்லாத்துக்கும் அடுத்தவங்க இந்த வாலிபர்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்கள மட்டும் பயன்படுத்துறது? ஒரு சமுதாயத்தினுடைய முள்ளந்தண்டு வாலிபம். ஒரு சமுதாயத்தினுடைய, ஒரு இனத்தினுடைய எதிர்காலத்தை வீழ்த்தணுமாக இருந்தால் அந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் வீழ்த்தப்பட வேண்டும். அதுதான் ஒரு பொது நிதி. பொதுவாக அப்படித்தான் என்ன செய்வாங்க, ஒரு சமுதாயத்தினுடைய எதிர்ப்புக்கு அதான் பயன்படுத்துவாங்க. ஆரம்ப காலத்துல இருந்தே முஸ்லிம்களுக்கு எதிரான பல எதிர்ப்புகள் நடந்துகிட்டே இருக்குது. அந்த இஸ்லாத்துக்கு எதிரான எதிர்ப்புகள் 2 விதமா இருக்கு. அத அல் ஹுரூபு சில்பியா, சிலுவை யுத்தம், ஆயுத ரீதியாக மக்களை படுகொலை செய்த ஒரு போர், அது முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்குது. சிலுவை யுத்தம் இது மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்த இந்த ஹைபர் போர்ல இருந்து அப்படியே நாம பார்க்கலாம். முஸ்லிம்களை வெட்டி வீழ்த்தி அழிச்சு அவங்களை இல்லாமக்கிறது, இது ஆயுத ரீதியான முஸ்லிம்களுக்கு எதிரான போர். இன்னொன்று அல் ஹுரூபுல் ஃபிக்ரியாங்கிறது, சிந்தனை ரீதியான போர். இதுதான் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துது. சிந்தனை ரீதியாக அவங்கள வீழ்த்துறது. அப்போ ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை அழிக்கணும் என்கிறதுல ஒரு சிலர் கங்கணம் கட்டிக்கிட்டு இன்றைக்கு உலக அரங்குல சில காய் நகர்த்தல்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பவே நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. யூத கிறிஸ்தவர்களை பற்றி எச்சரிக்கை செய்யறாங்க, அவங்களுக்கு மாறு செய்யுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த சமுதாயத்துல இருந்து பெரும்பான்மையானவர்கள் இன்னைக்கு முஸ்லிம்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு காசாவுல நடக்கிற போர் கொண்டு இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல நடக்கிற போர் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த காசாவுல நடக்கிற போர் ஆயுத ரீதியான போர், அல் ஹுரூபு சில்பியா. அங்க யுத்தம் நடக்கும், வெட்டுறான், கொண்டு போறான், அவங்க மலிக்கிறான், அடிக்கிறான், இப்படி எல்லாம் செய்யறானே அப்படின்னு சொல்லி நம்ம ரத்தம் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியல, நம்ம காலத்துல இன்னொரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. நமக்கு சிந்தனை ரீதியான ஒரு யுத்தத்தை வேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். நாம கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கொள்கைக்குள்ள மாறிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப இது அல் ஹுரூபுல் ஃபிக்ரியா. இது எப்படி வருது, இந்த போர் எப்படி வருது அப்படிங்கிறத நாங்க பார்த்தா, சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாங்க அழகா இதுல எடுத்து பார்க்கலாம். சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யூசுல் யுமம் அன்ததா அலைக்கும் கமா ததா அல் அக்லத்து இலா கஸதிஹா. ரொம்ப காலம், ஒரு சீக்கிரமா ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் உங்களுக்கு எதிராக பல சமூகம் ஒன்று சேர்ந்து ஒரு சாப்பாட்டு தட்டுல எப்படி சாப்பிடக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்ததை காலி பண்ணிடலாம் என்று முடிவெடுப்பாங்களோ, அதே மாதிரி
உங்களுக்கு எதிராக பல சமூகம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு காலம் மிக சீக்கிரம் பெறும் அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப முஸ்லிம்களுக்கு எதிராக பல சமூகம் உண்டு, ஒரு சமூகம் கிடையாது. ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ஒரு சமூகம், யூதர்கள் இருந்தா அப்படி ஒரு சமூகம் இல்ல, பலர் ஒன்று சேருவாங்களாம். அப்ப பலர் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக என்ன செய்வாங்க, கிளர்ச்சி செய்வாங்க, உங்களை அழிக்க பார்ப்பாங்க. ஒரு சாப்பாட்டு தட்டை வச்சுட்டு வாங்கப்பா ஆளுக்கு ஒரு கை போடுங்க காலி ஆக்கிடுவோம் சொல்ற மாதிரி, வாங்க எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம், நீங்க கொஞ்சம் பெட்ரோல் தாங்க, நீங்க கொஞ்சம் ஆயுதம் தாங்க, நீங்க கொஞ்சம் படைய தாங்க, முடிச்சு கட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம் மிக சீக்கிரம் பெறும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இதைத்தான் 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனம் அழகா தெளிவா சொல்லுது. சூரத்துல் மாயிதாவுல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நிச்சயமாக ஈமான் கொண்டவர்களே, நீங்க தத்தபியுல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களை நீங்க பின்பற்ற வேண்டாம். அவங்க பாபுஹும் அவுலியாவு பால், உங்களை எதிர்க்கிற விஷயத்துல அவங்களுக்குள்ள முரண்பாடு இருந்தாலும் ஒன்று சேர்ந்துக்குவாங்கிறாங்க. அவங்களுக்குள்ள முரண்பாடு இருக்குது, ஆனா உங்களை ஒன்று சேர்க்கறதுல அவங்க ஒத்துக்குவாங்க. அதே நேரத்துல அவங்க உங்களை எதிர்க்கிற விஷயத்துல ஒன்று சேர்ந்துட்டு இருக்கிறதுனால அவங்களை பின்பற்ற வேண்டாம். யாரு அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களை சார்ந்தவர்கள் தான் நிச்சயமாக அநியாயக்கார கூட்டத்துக்கு எல்லாம் நேர்வழி காட்ட மாட்டான். இது 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனம். அப்ப நாங்க சிந்திச்சு பார்க்கணும் என்னன்னு சொன்னால், நாம் இன்னைக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்புக்கு ஆளாயிட்டு தான் இருக்கிறோம், ஆயுத ரீதியாகவோ சிந்தனை ரீதியாகவோ. அப்ப நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் எழுந்து கேள்வி கேட்கிறாங்க, யார சொல்லலாம் நானும் கைலத்தில், நாங்க அப்ப கொஞ்சம் பேரா இருப்போம், அவ்வளவு லேசா எங்களை எதிர்த்துடலாமா அப்படின்னு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆமா பட் அன்தும் அக்ஸர், நீங்க தான் அதிகம் இருப்பீங்க. அந்த எதிர்ப்பு நடக்கிற நேரத்துல மெஜாரிட்டி நீங்க தான், நீங்க ரொம்ப அதிகமா இருப்பீங்க. என்றாலும் வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளை போல் இருப்பீங்க, உங்களுக்கு வீட்டு கிடையாது. வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளை போல நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்திய பயத்தை அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்துல இருந்து எடுத்துருவான், உங்களுடைய உள்ளத்துல வகுன் அப்படிங்கிற நோயை போட்டுருவான் அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வகுன் என்றால் என்ன யார சொல்லலாம், உமல் வகுன் யார சொல்லலாம் அப்படின்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்னன்னு சொன்னா, வகுன் என்பது ஹுப்புத் துன்யா வ கராஹியத்தில் மவுத், உலக பற்றும் மவுத்தாகிறதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வெறுப்பும், மரணத்துக்கு வெறுப்பு, மவுத்தாக கூடாது இன்னும் வாழணும் அப்படிங்கிற ஒரு உலக ஆசைதான் அது. மரணத்தை வெறுக்கிறதும் உலக பற்றும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் அரங்கேறத நாங்க பார்க்கலாம். இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, நீங்கெல்லாம் ஒரு ஒரு வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளை போல இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். நாம வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளை போல நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெள்ளம்ங்கிறது ரிஷா தெரியும், அதுக்கு மேல நுரைதான் நமக்கு கண்ணுக்கு தெரியும், ஆனா அந்த நுரைக்கு எந்த வெயிட்டும் கிடையாது. அது தண்ணியை நிறுத்துறது இல்லை, தண்ணி போற பக்கம் அந்த நுரை போயிட்டே இருக்கும். ஆனா அது சூரியன் உதிச்ச உடனே வெயில் பட்டோன்னு அப்படியே இல்லாம போயிடும், ஒன்றுமே இல்லை, வெறும் தோது பதவு, ஒன்றுமே இல்லை. அப்படி நீங்க ஆயிடுவீங்க. அப்படி என்றா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய முஸ்லிம்கள் பேர்ல தான் முஸ்லிம், பேரு ஹாஜா, பேரு முகமது, பேரு அப்துல்லா, பேரு அபுபக்கர், அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லை, நிறைய இல்லை, வெயிட் இல்லை, அவங்கள பற்றி எந்த ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், மார்க்க கல்வி நம்ம கிட்ட இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கப்படுது. மார்க்க கல்வி இல்ல, மார்க்க அறிவு இல்ல, அதுல நம்ம என்ன செய்யறோம், குறைஞ்சு போய் வெள்ளத்தில் அடிபட்டு போற நிறைய இருக்கும். இப்ப நாம டிகிரி முடிச்சவங்க இருக்கோம், டிப்ளமா முடிச்சவங்க இருக்கிறோம், பிஹெச்டி முடிச்சவங்க இருக்கிறோம், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகளுக்கு எல்லாம் போறோம், வெளிநாடுகள் எல்லாம் போய் படிக்கிறோம். கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறோம். நமக்கு தாய்மொழி இல்லாத இன்னொரு மொழியிலேயே நம்ம பிஹெச்டி முடிக்கிறோம். ஆனா ஜனாசா தொழுகிறதுக்கு போய் நின்றா இமாம் தொழுக முறை சொல்லணும், அது தெரியா. ஒரு நாள் தான் தொழுக, இப்பான் தொழ போறோம் இல்ல, வா எவ்வளவு நாள் பெருநாக்கத்துவ தொழுகிறோம். நாம ஒவ்வொரு பெருநாளுக்கும் திரும்ப சொல்லணும். பெருநாள் தொழுகை 2 ரக்காத்தை கொண்டிருக்கும். முதலாவது ரக்காத்தில் 7 தக்பீர் சொல்லப்படும். இதை சொல்லலாட்டி குழப்பம். ஏன்னா சிலர் பின் சபல நின்று முதலாவது அல்லாஹ் அக்பருக்கு தக்பீர் காட்டி 2வது அல்லாஹ் அக்பருக்கு ருக்குவுக்கு போனாக்கள் இருக்கிறாங்க. 3வது அல்லாஹ் அக்பர் என்னடா சமியல்லாஹு லிமன் ஹமிதாஹு மறந்துட்டான்னு பார்த்தா எல்லாரும் நின்றுகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி டென்ஷனான வீடியோ தான் நம்ம பார்க்கிறோம். பெரிய பெரிய ஆட்கள் தான், நல்லா படிச்சவங்க தான். இது என்ன நடக்குதுன்னா, மார்க்க கல்வி ரொம்ப குறைவு. யாரும் உண்டா உடனே போன் பண்றது, பிரயாணத்துல இருக்கேன் ஜம்மு கசர் செய்யணும் கொஞ்சம் சொல்லி தயமம் செய்யறது எப்படி, அது இதெல்லாம் மார்க்கத்துல சின்ன சின்ன சட்டங்கள்.
ஒரு சின்ன ஒரு விஷயம், பாப்பா மௌத்தா இருக்கிறார், குளிப்பாட்டி அடக்கம் செய்யணும், மோதின் போன தூக்குறான் இல்லை, வச்சுக்கிட்டே இருக்கிறோம் மையத்தை. குளிப்பாட்டுறதுக்குமா ஒரு ஆள் வேணும், தெரியாதா நமக்கு? ஒரு சின்ன விஷயம் இல்லையா? நாம குளிப்பாட்டி, நாம கபனிட்டு, நாம தொழுகை நடத்தி, நாம அடக்கம் செஞ்சு, நாம வர்றதுக்கு எவ்வளவு நேரமாகும்? ஏன் இதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது? அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமாக தெரிகிற ஆளுத்துக்குண்டா நம்மகிட்ட அக்கீதா இல்ல, மார்க்க கல்வி இல்ல. மார்க்க கல்வி இல்லாம நம்மள ஆக்குது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முன்னறிவித்தல். எப்படி நம்ம நெய்ய புடைக்கப்படுகிறோம், நம்ம மார்க்கத்தை விட்டு எப்படி தூரமாக்கப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா, இதுதான் அல் ஹுரூபுல் ஃபிக்ரியா, சிந்தனை புரட்சி. சிந்தனை புரட்சி நடந்துகிட்டு நம்மளை அறியாமலே நாம அவங்களுக்கு பலிக்கடா ஆயிட்டு தான் இருக்கிறோம். அங்க யுத்தம் நடக்குது, காசாவுல குண்டு போறோம், ஆவுன்னு நம்ம பொறித்தனமா நிக்கிறோம், ரொம்ப பிரார்த்தனை செய்யறோம், மக்களுக்கு துவா செய்யறோம், ஒன்றும் பண்ண முடியல, ஐயோ அப்படிங்கிறோம். அதை விட பெரிய யுத்தம் இங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. நமக்கு விளங்க மாட்டேன், நம்மளை அறியாமலே நாம இஸ்லாத்தின் விரோதிகளாக மாறிக்கிட்டு தான் இருக்கிறோம். சும்மா நம்ம சிந்திச்சு பார்ப்போம். உருவப்படம் வரையுதா ஹராம், உருவப்படம் வரையுதா ஹராம், நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ உருவப்படம் தான் வரைகிறோம்னு தெரியாம நாம உருவப்படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கோம். போன்ல ரப்பொண்டு வந்துருக்கு, உங்களோட போட்டோவை போட்டு அப்படியே இழுத்துக்கு வந்தோடனே உங்களோட போட்டோ பென்சிலால் எழுதின மாதிரி மாறும். இருக்கா இல்லையா? பொண்டாட்டியோட நின்று சிலர் போட்டோ எடுத்து அப்படியே நின்று செல்ஃபி எடுத்து டக்குன்னு அதை போட்டு அதை பென்சிலால கைக்குது, நம்மளை கீறு எப்படி இருக்கன்று திரும்ப போஸ்ட் பண்ணி போட்டு லைக் வாங்குறாங்க. இப்ப என்ன நடந்த ஆகப்பெரிய ஒரு பாவத்தை நீ செஞ்சிருக்க. அஷத்து அதாபின் யௌமுல் கியாமah, மறுமை நாளையில கடும் தண்டனை யாரு கண்டா உருவப்படம் வரைஞ்சாங்களுக்கு தான். அதை நம்ம வாங்கி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். முடிஞ்சு போச்சு. குறி சாத்திரம் பார்க்கறது கூடாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மன் அத்தா காஹினன் வ அர்வாஃபன் வ ஸத்தக பிமா யகுல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத். யார் குறிகாரன் சாத்திரகாரன்ட்டு போய் அவன் சொல்றத உண்மைன்னு நம்புறாங்களோ அவங்க குர்ஆனை நிராகரிப்பவர்களுக்கு சமன். நம்ம ரோட்ல வர சாத்திரகாரனை விரட்டி விட்டாச்சு, இப்ப வாரல்ல. சாத்திரம் பார்க்கிற சாத்திரம் பறந்து வர வண்ணாரை குந்திரத்துக்கு இடம் உண்டு, உங்களுக்கு குந்திரத்துக்கு இடம் இல்லைன்னு வருவான். அவனை கூப்பிடுறத நாம விட்டுட்டோம். ஆனா இப்ப போன்ல சாத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன்ல உங்களோட பேரை கொடுத்த உடனே அந்த போன்ல நீங்க பண்ணக்குள்ள உங்களோட பர்த்டே, நீங்க என்னத்தை விரும்புறீங்க, எப்படிப்பட்டவங்க, மேரேஜ் அன்மேரேஜ் எல்லாம் கொடுத்துட்டீங்க தானே. எந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்டா, இதான் உங்களோட விருப்பம் என்ன, நீங்க பிசினஸ் மேனா எல்லாம் கொடுத்து தானே இருக்கிறீங்க. அப்ப ஃபேஸ்புக் உங்களை ஃபுல் தகவல் எடுத்திருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்களை பத்தி அது சாத்திரம் சொல்லும், நீங்க எப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர். அதை டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து திரும்ப ஃபேஸ்புக்ல மட்டும் என்னை பத்தி எப்படி சொல்லி பாருங்க, நம்மளை பத்தி எப்படி சொல்லப்படுது, நம்ம எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படிங்கிறான். அடையப்ப நீ போனுக்கிட்ட சாத்திரம் கட்டிக்க, ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இங்க மறந்துட்டீங்க. அப்ப நம்மள என்ன செய்யறான்னு சொன்னா, இஸ்லாம் என்னெல்லாம் தடுக்குதோ அதெல்லாம் செய்ய வைக்கிறான். இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுதோ அதை செய்யப்படாது. இஸ்லாம் என்னத்தை தடுத்துச்சோ, நமக்குண்டு ஒரு கலாச்சாரம் இருக்குது, நமக்குண்டு ஒரு டிசைன் இருக்குது, நமக்குண்டு ஒரு ஸ்டைல் இருக்குது, நமக்குண்டு ஒரு வாழ்வு முறை இருக்குது. அதை நாம எந்த சமூகமா இருந்தாலும் அவன் கலாச்சாரத்தை அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். சீக்கியம் தலைப்பா கட்டி தம்புவான். உலகத்துல எங்கேயும் அவன் ஹெல்மெட் போட மாட்டான், அவனுக்கு தனிச்சாட்டம். எங்கேயாவது சீக்கிய ஹெல்மெட் போட்டதை கண்டிக்கலாம், அவன் தலைப்பா கட்டி தான் போவான். அவனுக்கிட்ட ஒரு கத்தி இருக்கும். பிளைட்ல போகக்குள்ள உங்களால கத்தி கொண்டு போக முடியுமா? முடியாது. ஆனா சீக்கியன் பிளைட்ல கத்தியோட போவான். அவன் சொன்னா இது எங்க மத கலாச்சாரம். என்ன இப்போ சர்வதேச லோ, உலக மட்டத்திலே அவனுக்கு மட்டும் ஒரு தனிச்சட்டம். நம்ம நாட்டுல வேடன் ஜனாதிபதியை சந்திக்கும் போது தோல்ல கோடாலியோட நிற்கிறான். ஜனாதிபதி கிட்ட நீங்க கோடாலியோட போங்களை பார்க்கும். அப்ப அவன் கலாச்சாரத்தை அவன் கட்சியை கட்டிக்கிட்டு சட்டை போடாம கோடாலியை கொழுவிட்டு அவன் போகலாம் என்றால், சீக்கியன் தலைப்பா கட்டிக்கிட்டு ஹெல்மெட் போடாம இவன் போகலாம் என்றால், நமக்கு நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றதுல என்ன பாசப்போம்? கரண்டை காலுக்கு மேல உடுங்கன்னு சொன்னா அது ஃபேஷன் பார்க்கறத, கலாச்சாரத்தை நம்முடைய மதத்தை நாம பின்பற்றுறது. நான் ஒரு முஸ்லீம் என்கிற அடையாளத்தை நாம வச்சுக்கிறதுக்கு 6 தடை விதிச்ச நம்மளுக்கு. நம்மளால நேலா இப்ப கரண்டை காலுக்கு மேல உடுக்கிறது ஃபேஷனா போச்சு. ஃபேஷனானதுக்கு புறவு உடுக்குறீங்க, எப்படியோ உடுத்த சரிதான். ஆனா அத உலகத்துல எல்லாருமே பணிச்சிருக்கும் போது ஒசத்தின்னு அவன் தான் ஒரு ஈமானிய ஒரு போராளி. டாக்டர் ஜாக்கிர் நாயக் எப்ப பார்த்தாலும் கரண்டை காலுக்கு மேல ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இருப்பார். ஷூக்கும் சொக்ஸுக்கும் ட்ரௌசருக்கும் இடையில பெரிய ஒரு இடைவெளி இருக்கும். உலகத்துல பெரிய பெரிய மேடையில ஏறி பேசுறார். அப்ப அவர் கரெக்டா செய்யறார். கரண்டை காலுக்கு மேல உடுக்கணுன்றதுல அப்ப இருந்து அந்த மனுஷன் சரியா தான் இருக்கிறான். அந்த காலகட்டத்திலேயே மௌலை மாதிரியே கரண்டை காலு கீழே உடுத்துட்டு நாங்க பெருமைக்காக உடுக்கலன்னு சாட்டி சொன்னாக்கள்லாம் இருக்கிறான்.
இப்ப நான் என்ன சொல்றேன், இதை ஏன் நம்மளால செய்ய முடியல? ஏன் நம்முடைய மத கலாச்சாரத்தின்படி தாடியை விடணும், ஏன் விட முடியல? ஏன் விட முடியல? தாடியை ஏன் விட முடியல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஸ்ர் முறையில் முடிவெட்டுவதை வெறுத்தார்கள் என்று ஹதீஸ் வருது. கற்று என்றால் முடியில் ஒரு ஓரத்தை சிரைத்து மற்றதை வைப்பது. இன்னைக்கு அதான் ஃபேஷன் ஆகிட்டு இருக்குது. அதை பெக்காம் கட்டு, கெப் கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, அந்த கட்டை வச்சுக்கிட்டு இன்றைக்கு பிள்ளைகள் வெட்டிக்கிட்டு இருக்குது. இந்த வெட்டி எப்படி வந்த? யாரை கண்டு கலாச்சாரத்தை கொண்டு வந்த? இப்ப உலக அரங்கில் உள்ள இளைஞர்களை எல்லாம் அவன் கொண்ட்ரோல வச்சிக்கனா இல்லையா? பெத்தது நான் என்ற பிள்ளை நான் தான் பாப்பா, ஆனா யாரோ ஒருத்தன் தான் பாப்பாவா இருக்கான். இன்றைக்கு சொந்த பாப்பாக்கு சொந்த பிள்ளைகிட்ட முடிவற்ற விஷயத்துல தலையிட முடியாம இருக்குது. ஒரு பாப்பாக்கு ஒரு பிள்ளைய முடிய என்னடா நான் வட்டிக்கு வந்திக்கிறத கொஞ்சம் மாத்திக்கு வாடான்னு அவனோட வேலையை இருப்பாங்க. பாப்பாக்கு மதிப்பு இல்லை. பாப்பாவால செய்ய முடியாத முகம் தெரியாத ஒருத்தன் எங்கிருந்தோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு அவன் பயன்படுத்திக்கிட்டது குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். அதுக்கு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை ஒட்டுமொத்த உலகமும் ஒரு குளோபல் வில்லேஜ் என்கிறான், ஒரு குக்கிராமம் அப்படிங்கிறான். இப்ப நாம நாடு நாடா பிரிச்சுட்டு இது எங்கட நாடு, இது ரூபா, அது எண்ணு, இது ரியாலு, அது டாலரு, இப்படி வந்து நாம நாணயத்தை பிரிச்சு, நாட்டை பிரிச்சு, யாப்பம் மாத்தி, அரசாங்கத்தை மாத்தி தனித்தனியா வச்சு ஜீக்கமில்லா. இன்னைக்கு ஒரு புரட்சி நடக்குது, வழங்குது அவங்களுக்கு. ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நாடாகிறதுக்கான முயற்சி. அதுக்கு கொமன் நாணயம் பெறணும். அதுக்கு என்ன செய்யுது? ஒரு நாணயம் இப்ப அறிமுகமாயி மக்களிடத்துல வந்துகிட்டு இருக்குது. ஒத்த நாணயம், எந்த நாட்டுக்கும் அதுதான் நாணயம், எந்த நாட்டுக்கும் இதுதான் நாணயம். அது இன்னும் பேப்பரா வரல, அது குத்தியா வரல, அது போன்ல இருக்குது, ஆன்லைன்ல இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாணயம் கிரிப்டோ கரன்சி முடிஞ்சு. கிரிப்டோ கரன்சி எல்லா நாட்டுக்கும் அதான் நாணயம். இப்ப எங்க வந்துட்டான்னு பாருங்க, ஒரு குளோபல் வில்லேஜை உருவாக்குறான். ஒரு குளோபல் வில்லேஜ் அவன் சொல்றதான் ஸ்டைல், அவன் சொல்றதான் டிசைன். அந்த டிசைனை நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? தந்துகிட்டு இருக்கேன். நம்ம தலையில முடி எப்படி வைக்கிறது, கால செருப்பு எப்படி போடுறதுங்கிறது வரைக்கும் அவன் தான் தீர்மானிச்சுட்டு இருக்கான். இப்படி கூற வர்ற ஷூ போடணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் ட்ரௌசர் போடணும். இப்ப இந்த காலத்துல இப்படி கொஞ்சம் லூசா வச்சு கொடுக்கணும் ட்ரௌசர், மர கொஞ்சம் இறுக்கமா போடணும், போட்டு போட்டு தச்சு போட்டு போட்டான்னு தெரியாத அளவுக்கு ட்ரௌசர் போடணும். இப்படி எல்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா டிசைன்களை உருவாக்குறான். இப்படித்தான் செட்டு, இப்படித்தான் ஃபேஷன், இப்படித்தான் நடக்கணும். எல்லாத்தையுமே அவன் என்ன செய்யறான்? உருவாக்கிக்கிட்டே இருக்கிறான். அதை நாங்க பின்பற்றிட்டு இருக்கிறோம். இப்ப பாப்பா கட்டுப்படையும் இல்லை, உமா கட்டுப்படையும் இல்லை, நம்ம ஆருக்கோ கட்டுப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப ஏதோ ஒரு சக்தி நம்மள ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்குது. அப்ப நீங்க வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளாக இருப்பீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நிலைநாட்டிக்கிட்டு இருக்கிறான். மார்க்கம் தெரியல, மற்றதெல்லாம் தெரியுது. இந்த கம்ப்யூட்டர் நாலேஜில, ஏஐ டெக்னாலஜில, மற்ற விஷயங்களை நாம ஹீரோக்களா இருக்கிறோம், மார்க்க விஷயத்துல ஜீரோக்களா பேத்தோம். அந்த காலத்துல எடுத்து பாருங்க, சஹாபாக்கள் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. மார்க்கத்துல ஹீரோக்கள், உலக விஷயத்துல அவங்க ஜீரோக்கள், தெரியா, ஒண்ணும் தெரியா, எழுதவும் தெரியா, படிக்கவும் தெரியாது. இப்ப அப்படியே லெவல் மாறி போச்சு. நம்ம மார்க்க விஷயத்துல ஜீரோக்கள், மற்ற விஷயத்துல ஹீரோக்கள். நம்ம ரிமோட்டை வச்சு கேட்ட வருஷத்துலாம் ரிமோட்டை வச்சுக்கிட்டு வெளிநாட்டுல இருந்து வீட்டுல இருக்கிற லைட்டை ஒன் பண்றோம், ஓ பண்றோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்குது. ஆனா நமக்கு தொழுகை முறை தெரியல, தயமம் செய்யற முறை தெரியல, பிரயாண தொழுகை தெரியல, ஜனாசா தொழுகை தெரியல, ஒரு பத்தின மையத்தை எப்படி கொழுப்பாட்டுறதுங்கிறது தெரியல, நமக்கு சட்டம் தெரியல. அப்ப மார்க்க விஷயத்துல நமக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப இந்த அளவுக்கு நம்ம எப்படி ஆக்குறான்டா, நீ மார்க்கத்தை படிக்கக்கூடாது, மார்க்கத்தை படிக்கக்கூடாதுன்னு சொன்னா நம்ம விடுவோமா? குர்ஆன் எடுத்து வைக்கி, தொழாத, பள்ளிக்கு போகாத அப்படின்னு சொன்னா விடுவோமா? விட மாட்டோம். அதை கொஞ்சம் அரங்கேட்டி பார்ப்பான், லேசா ஒரு நைஸா ஒன்றை போட்டு பார்ப்பான். டென்மார்க்ல நபி அவர்களுக்கு ஒரு கேலி சித்திரம் போட்டு என்ன நிலையில இருக்காங்க இப்போ உலகத்துல அப்படின்னு லேசா கிளிக் பண்ணி பார்த்தான். அம்புட்டுனா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. டென்மார்க் கொடியை பத்த வச்சதும், ஆர்ப்பாட்டம் எடுத்ததும், ஒன்றதும், டென்மார்க் உற்பத்திகளை போட்டு பத்த வச்சதும், கொடியை போட்டு மிதிச்சதும் செஞ்சது யாரு? பள்ளிக்கு உள்ளுக்கு என்ன கலர் பெயிண்ட் என்று தெரியாதவங்க, பள்ளிவாசல் பக்கமே வராதவங்க. அப்பதான் பார்ல இருந்து வந்து டென்மார்க் கொடியை எரிச்சுக்கிட்டு இருக்கான். அதாவது அந்த மக்களுக்கு இஸ்லாத்தின் ஒரு உணர்வு இருக்குதா இல்லையா? குடிகாரனுக்கும், தூள்காரனுக்கும், பள்ளி பக்கம் பெறாதவனுக்கும், தொழாதவனுக்கும் நான் ஒரு முஸ்லீம், ஏன்டா முகமது நபிக்கு கேலி சித்திரம் வழின்னு ஒரு உணர்வு இருக்குது. அப்ப பார்த்தா இது தப்பு, இன்னும் கண்டினியூ பண்ணுவோம், அதை நிப்பாட்டி போட்டு வேற வழியில வரான். எப்படி வழியில வரான்? ரசூலுல்லாஹ்வை நாங்க கேலி சித்திரம் எழுதினா நீ என்ன செய்யற? துள்ளுற. இப்ப நீயே கொச்சப்படுத்து.
என்ன சொல்றான், நபிக்கு எதிராக இயங்கு அப்படின்னு சொல்லல, நபிக்கு எதிராக உள்ளத்தை ஸ்டைல் ஆக்கி விட்டான். கரண்டை காலுகளை விடு, இப்ப நாம தான் ரசூல்லாவை கொச்சப்படுத்துறோம். முடிய ரசூல்லா தடுத்த மாதிரி வெட்டு, இப்ப நாம தான் ரசூல்லாவை கொச்சப்படுத்துறோம். தாடிய மழி, இப்ப நாம தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சப்படுத்திட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்ய சொன்னாங்க, அதை நீ செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, அடக்கப்பட்ட இடங்களில் பள்ளிவாசலை கட்டாதீங்க. ஒரு ஜனாசா அடக்கப்பட்ட இடம் அது மையவாடி, பள்ளி வேற. உங்களுடைய வீடுகளை கபுர்ஸ்தானமாக்காதீங்க, அதுல தொழுங்க, தொழாத இடம் கபுர்ஸ்தானம் மாதிரி அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. இங்க பள்ளியில கபூர் இருந்தா தான் தொழுவேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு எதிராக பா. அப்ப நாங்க தான் நபியை என்ன செய்யறோம், கொச்சப்படுத்துறோம், கேவலப்படுத்துறோம். அப்ப நம்மளை வச்சே நம்ம நபி அவர்களை கொச்சப்படுத்துற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்மள என்ன செய்யலாம், கொண்டு வரான். குர்ஆன் ஓதாது, குர்ஆனை வை அப்படின்னு சொன்னா நம்ம கேட்போமா? இல்ல, நான் இன்னும் குர்ஆன் ஓதுவேங்கிறேன். காத்தாங்குடியில பள்ளி வாசல்ல பயங்கரவாத யுத்தம் நடக்கிற நேரம் ஷூட் பண்ணாங்க, நூத்துக்கணக்கான மக்கள் மௌத்தானாங்க. பள்ளிக்குள்ள தொலை போனவன்னு சுட்ட பள்ளி பக்கம் ஆள் போகுமா? ஆனா சுபஹ் தொழுகை ஜும்மா தொழுகை மாதிரி இருந்துச்சு அந்த காலகட்டத்துல கிழக்கு மாகாணத்துல. பள்ளிக்குள்ள சுட்டுதான் தாமதம், வாடா தொழாதவன் கூட பள்ளிக்கு போறாங்க, சாகும். பள்ளிக்குள்ள நம்ம மௌத்தாகுது, உனக்கு வேண்டியதை செய் அப்படி என்று என்ன செய்யறோம், நம்ம துணிகிறோம். நாங்க மதத்துக்கு எதிராக கிளப்பப்படும் போது, மதத்துக்கு எதிராக நடக்கும்போது நாங்க என்ன செய்யறோம், விட மாட்டேங்கிறோம். நான் சரியா தான் இருப்பேன் அப்படிங்கிறோம். அப்ப குர்ஆனை ஓதாதன்னா நாம துள்ளுவோம் என்று அவனுக்கு தெரியும். இப்ப குர்ஆன் ஓதாதன்னு சொல்றல்ல, இந்த போன்ல நிறைய ஆப்புகளை உருவாக்கி உங்களோட கையில தந்திருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் அங்கக்குள்ள ஒரு கை போனுக்கிட்டு வருது, அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அங்கக்குள்ள போன் ஒன்னாயிட்டு. ஜும்மா தொழுதுகிட்டு இருக்கோம், அப்போ ஒருத்தன் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. மிம்பர்ல இமாம் ஜும்மா வந்துட்டு இருக்கிறார், அது லைவ் டெலிக்கா போகுது, கேட்டுக்கிற தான் சூப்பர் அண்டு போறோம். இப்ப நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்ப எவ்வளவு, அப்ப நம்ம தொழுது முடிஞ்சா அந்த குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, முன்பின் சுன்னத்து, அங்க போறது ஒன்றுமே இல்லை, போன் பிசி. அப்ப நம்மள அப்படியே உள்வாங்குறான். உள்வாங்கி இப்ப நமக்கு டைம் இல்லை, நோ டைம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு வாசகம் என்னன்னா, நோ டைம், டைம் இல்லை, டைம் இல்லை. என்ன கலெக்டர் வேலை பார்க்குறோமா, என்ன கவர்மெண்ட் உத்தியோகம் செய்யறோமா? இல்லை, ஆனா டைம் இல்லை. ஏன் டைம் இல்லை? அதான் போன்ல கடும் பிஸியா இருக்கமே, எப்படி டைம் பெறும்? போன்ல என்ன பிஸி? ஃப்ரீ ஃபயர் பப்ஜியை கொண்டாந்து இறக்கி விட்டான், அவ்வளவுதான். அம்புட்டு பேரும் காலி. ஃப்ரீ ஃபயர் பப்ஜி. இஸ்லாமிய மார்க்க என்ன சொல்ல வருது, அதுக்கு எதிரான ஒரு கேம் தான் இது. இஸ்லாமிய மார்க்க என்ன சொல்றது? சூரா அல் குஜராத்ல 12வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், இஜ்தனிபு கஸீரம் மின் அல்லாஹ் இன்ன பஅதல்லாஹி இஸ்முன். அதிகமான எண்ணங்கள் பாவம், சில எண்ணங்கள் பாவம், அதிகமான எண்ணத்தை விட்டுடுங்கிறான் அல்லாஹ். தப்ப நம்பிக்காது, தப்பா எண்ணாது, நினைக்காது. நெகட்டிவ் தோட்ஸ் வரக்கூடாது. நல்லது நினை, நல்லது நடக்கும். நன்மை செய்ய நினை, நன்மை எழுதப்படும். செஞ்சுட்டா 10 மடங்கு, நினைச்சா ஒரு நன்மை. அப்ப நல்லதை செய்ய சொல்லி தூண்டி விட்டு செய்யலாட்டி நினைச்சிட்டாவது போடாப்பா, நான் தொழுவேன், 4 பேருக்கு தர்மம் செய்வேன், ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்வேன், சக கிடக்கிறவனை தூக்குவேன், ரத்தம் கொடுப்பேன், ஏதாவது முயற்சி பண்ணுவேன், நல்லது செய்வேன், நினைச்சுக்கோ. நினைச்சதுக்கெல்லாம் நன்மை. அப்ப தோட்ஸ் கூட பாசிட்டிவா வரணும்ங்கிறத தூண்டி விடுறது இஸ்லாம். இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குது, தோட்ஸ் கூட கொல்லணும். இல்ல ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் எதுக்கு கொலை பண்றான்? அவன் என்ன உமா கேசினானா, பாப்பா கடிச்சானா? ஃப்ரீ ஃபயர்ல வர ஒரு இமேஜ், திருடியில வரையப்பட்ட ஒரு இமேஜ் தான். அந்த இமேஜ்ல கொல்றோமே, காலையில எழுந்தோன்னா கொல்லுடா, சூப்பர், 4 பேர் காலி. சந்தோஷப்படுறேன். எதுக்கு சந்தோஷப்படுறேன்? நம்ம சும்மா யோசிச்சு பார்ப்போம், எதுக்கு சந்தோஷப்படுறோம்? ஒருத்தனை கொலை செஞ்சு, ஏன் கொலை செஞ்சோம்? என்ன மனசு இது? இது இஸ்லாமியர்களுக்கு பொருந்துமா? அடுத்தவனை கொல்றதுல சந்தோஷம் காணலாமா? அடுத்தவனை கொல்றதுல சந்தோஷம் காணலாமா? இந்த மனசு இப்படியே வறண்டு போனா இவன் தானே போய் குண்டு வைக்கணும். இப்படி போனதானே அவன் குண்டு வைப்பான். 4 பேரை கொல்றதுல ஹாப்பி, சந்தோஷம். இஸ்லாம் இதை சொல்லுதா? ஜீவகாருண்யம் காட்ட சொல்லுதா இல்லையா? நாக்கி தண்ணி கொடுத்ததுக்கு சொர்க்கம் கொடுக்குது என்று வழிகாட்டின இஸ்லாம் இல்லையா இது? ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய படுபாதக செயலை செஞ்சவன் நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுத்தான் என்று எவ்வளவு அழகான ஒரு ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாயா இருந்தாலும் இறக்கம் காட்டுப்பா, தாகத்துக்கு தண்ணி கூட என்று சொன்ன மார்க்கத்துல இருந்துகிட்டு ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடலாமா? ஏன் நாம அவனை கொள்றோம்? மனசு கரடு முரடாகுது, நேரம் வீண்விரயம் ஆகுது,
தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, சுண்ணத்து இல்ல, குர்ஆன் ஓதுறது இல்ல, தாய் தகப்பனு கட்டுப்படல, படிப்பு இல்ல, முயற்சி இல்ல, தொழில் இல்ல, ஒன்றுமே இல்ல. இதை வச்சு என்ன செய்ய போற? ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடி நீ என்ன எதிர்காலத்துல பெரிய ஒரு பிசினஸ் மேன் ஆக போறியா? என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஏன் இந்த காரியத்தை பண்ணணும்? சிந்திச்சு பாருங்க. அப்ப நாங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்துல நாம யோசிக்கணும். நம்மள ஏதோ ஒரு சக்தி மூடுது. அதான் சிந்தனை புரட்சி நடந்துகிட்டு இருக்குது. நம்மள காவு கொள்றாங்க, நம்மள விலைக்கு வாங்கி, நம்மள தெரியாமலே நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அதான் கேவலமான ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். இளைஞர்களே, யுவதிகளே, நம்மளை இன்னொருத்தன் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நம்மளை இன்னொருத்தன் என்ன செய்யறான்? இயக்கிக்கிட்டு இருக்கிறான். அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். நம்மளை இன்னொருத்தன் பயன்படுத்துறான். அப்ப நாங்க எங்க போயிட்டு நம்மள அறியாம ஒரு விஷயத்துக்கு போறோம். உருவப்படம் வரைகிறது ஹராம் தானே. அப்ப திருடியில வரையப்பட்ட உருவம் தானே ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாட்டு. அந்த உருவத்தை நாம தானே இப்ப இயக்கிக்கிட்டு இருக்கோம். குனிஞ்சு நிமிந்து விழுந்து எழுந்து செத்து பிழைச்சி எல்லாம் நம்ம தானே செய்யறோம். அப்ப உருவப்படத்தை நம்ம தானே இயக்கிட்டு இருக்கோம். அந்த பாவம் நமக்கு தானே பங்காகுது. பாவமான காரியங்களுக்கு எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கும் துணை வேண்டாம் என்றுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதுக்கு துணை போகாத என்று சொன்ன மார்க்கத்துல இருந்துகிட்டு அதை நம்ம கையால பண்ணலாமா? நேரத்தை வீணடிக்கலாமா? இந்த வேலை செய்யலாமா? அப்ப நம்மளை காவு கொள்றான், நம்மளை பயன்படுத்துறான். அப்ப இதுல 2 in 1 2 விஷயம் நடந்துச்சு. இஸ்லாத்துக்கு எதிரான வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், இஸ்லாத்தை படிக்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு இளைஞன், நம்ம மக்களுக்கு தேவைப்பட்ட ஒருத்தர், நம்மளால நிறைய விஷயம் இருக்குது, நமக்கு சில பொறுப்புகள் இருக்குது. நாம தான் எதிர்காலத்தின் ஆட்சியாளர்கள், நாம தான் எதிர்காலத்தை சாதிக்கக்கூடியவர்கள், நாம தான் இந்த சமுதாயத்தின் முள்ளந்தண்டு முதுகெலும்பு வேறு என்கிறத நம்மளை மறக்க வச்சு நம்மளை அப்படியே தோதுகளாக போதுகளாக ஆக்குறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. நீங்க வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளாக இருப்பீங்க என்று. இருந்தா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நாம இப்ப நாதியற்றவர்கள். இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன அடுத்த அறிவித்தல் நடந்துட்டு இருக்கும். உங்களை பற்றிய பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் எடுத்துருவான். நாம தான் மெஜாரிட்டி, ஆனா நம்மளுக்கு அவன் பயம் இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம தான் ஒன்றும் தெரியாது, தோதுகள். அப்ப நம்மளை கண்டு அவன் எங்க பயப்பட போறான்? இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? இப்ப அரபு நாட்டுல தானே பெட்ரோல் இருக்குது. அரபு நாட்டுல தான் உலகத்துல மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் பெட்ரோல் தானே. நம்முடைய அரபு நாடு பெட்ரோல் காட்டி காசாவுல எவன் கொண்டு ஓட முடியும்? ஒருத்தரும் கொண்டு ஓட முடியாது. ஆனா அவன் அவ்வளவு தைரியமா நான் போடுவேன் கொண்டு அடிப்பேனுங்களாம். இன்னத்தை நம்பி தோதுகள் தெருவான் பெட்ரோல் நாம எடுத்து வச்சுக்க அடிப்போம், முடிஞ்சு வச்சு விளங்கிட்டா. அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம முஸ்லிம்களாக இல்லை என்கிறது தான் முக்கியம். அப்ப இதுதான் அல் ஹுரூபுல் ஃபிக்ரியா, சிந்தனை புரட்சி நடந்துகிட்டு. நம்ம சுரண்டப்படுறோம், நம்ம மார்க்க அறிவு இல்லாதவர்களாக ஆக்கப்படுறோம். அதுக்கு அவன் என்ன செய்யறான்? டிப்ளமாக்கள், டிகிரிகள், ஸ்காலர்ஷிப்புகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இஸ்லாத்துக்கு எதிராக அந்த காலத்திலேயே என்ன செய்யப்படுதுன்னா, பிரான்சினுடைய தலைநகரம் பாரிஸில் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்கப்பட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு இஸ்லாமிய நாட்டினுடைய வளர்ச்சி கூடின இடங்கள்ல இருந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, தலை சிறந்த திறமையான முஸ்லிம் இளைஞர்களை ஸ்காலர்ஷிப் எல்லாம் ஃப்ரீ அப்படி என்று படிப்புக்கு எடுக்கிறான். அப்ப எடுக்கப்பட்டவர்கள் காசிம் அமீன் எல்லாம் ஒரு டாக்டர் காசிம் அமீன், நீங்க அடிச்சு பாருங்க. அவர் என்ன செய்யறார்? அப்படியே எடுக்கப்பட்டு ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்பட்டு என்ன படிப்பு? இஸ்லாம் ஃபேக்கல்டி தான் அவர் படிக்கிறார். பரிசில இஸ்லாம் ஃபேக்கல்டி தான் என்ன செய்யறார்? படிக்கிறார். அங்க இஸ்லாம் ஃபேக்கல்டி படிச்சு அவர் என்ன செய்யறார்? ஒரு புக் எழுதுறார். அல் ஹுரூபுல் ஃபிக்ர் அல் மர்அ ஜதீதா, புதுமை பெண் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதலாம். தஹரீருல் மர்அ, பெண் விடுதலை அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதலாம். அப்ப தஹரீருல் மர்அ அப்படின்னு சொன்னா பெண் விடுதலை என்ற புத்தகத்துல என்ன எழுதினா தெரியுமா? பெண் அஜ்னபி மஹரமை உறவு நாம தனியா போகணும், அவளும் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு விளையாடணும், அவளுக்கும் அந்த விளையாட்டு உரிமை உண்டு, கல்வி உரிமை உண்டு. மனிதனுக்கு ஒரு உதவி செய்த மாதிரி ஒரு இஸ்லாமிய ஒரு பேரறிஞர், ஒரு கலாநிதி எழுதுறார். இப்ப ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவரை எடுத்து நம்மளுக்கு எதிரான ஒரு அம்பாக அவர் தீட்டப்பட்டு அனுப்பப்படுறார். வணங்கிட்டான். அப்ப முஸ்தபா கமால் அட்டாதுர்க் அவரெல்லாம் என்ன செய்யப்பட்டார்? ஸ்காலர்ஷிப்ல எடுக்கப்பட்டு அவர் படிச்சு ஒரு பெரிய கலாநிதியாகி துருக்கியினுடைய ஆட்சியை 1927
அப்படியே ஹிலாபத்தை முடிவுக்கு கொண்டு வந்து 2 பெரிய ஜும்மா பள்ளிவாசல்களை யூனிவர்சிட்டியாக மாத்தி அதுக்குள்ள இஸ்லாத்தை இல்லாமாக்கி, தொழுகை இல்லாமாக்கி, ஜும்மா பள்ளி இல்லாமாக்கி, யூனிவர்சிட்டி ஆக்கி, ஆண் பெண் கலப்பு கல்வியை கொண்டு வந்து அவனுடைய அதிகாரத்துல அரபு மொழியை தடை செஞ்சு முஸ்லீம்கள் பாரம்பரியம் அணியக்கூடிய இந்த ஜுப்பாவை இல்லாமாக்கி உலமாக்கள் கொல்லப்பட்டு பல யுத்தங்கள் நடந்துச்சு அந்த காலத்துல. அப்ப இப்படி ஸ்காலர்ஷிப் என்ற பெயரை எடுத்து நமக்கு எதிராக தீட்டப்பட்ட அம்புகளாக திருப்பி அனுப்பக்கூடிய சிந்தனை புரட்சிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, ஆரம்ப காலத்திலிருந்தே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அன்புக்குரியவர்களே, நாம இளைஞர்கள் நாங்க தான் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், நாங்க தான் இந்த சமுதாயத்தை நல்லது தீர்மானிக்கக்கூடியவர்கள், இந்த சமுதாயத்தின் ஒரு நாளைய மறுமலர்ச்சியை கொண்டு வரக்கூடியவர்கள் நாங்கள் தான். அப்ப அது நம்மளால நடக்கும். இப்ப இந்த போனை கொண்டாந்து குளோபலைசேஷன் மூலமாக உலகமயமாக்கல் மூலமாக இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்கள் ஸ்டைல் ஆக்கப்பட்டு நம்மளை எப்படியோ வேற ஒரு திசையில சிந்திக்க விட்டு முஸ்லிம்களை இஸ்லாத்தை பற்றி, ஃபிக்ஹை பற்றி, மார்க்கத்தை பற்றி, குர்ஆனை பற்றி யோசிக்காம ஆக்கி அதனால நம்மள வேலையை நாம பார்ப்போம் என்று பள்ளியை விட்டு உங்களை தூரமாக்கினா எதிர்காலத்துல முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன சிந்திச்சு பாருங்க. இருக்கிறவங்க இன்னும் வலுத்தவங்க நாளைக்கு பொத்துன்னு போயிட்டு இருப்பாங்க. ஆள வேண்டியவர்கள் நீங்க. அடுத்து வர ஆட்சி உங்களுக்கு. நீங்க வரும்போது உங்கள்கிட்ட மார்க்கம் இல்லாட்டி ஆட்சி நிலைக்குமா? ஆட்சி நிலைக்குமா? அப்ப மார்க்க அறிவு இல்லாத ஒருத்தர்கிட்ட இந்த பள்ளிவாசல் பொறுப்பை கொடுத்தா அன்றைக்கு மேல பள்ளி பூட்டியம்மா. ஏன்னா அது வந்துருமா சுபகத்தோடு 7 மணிக்கு ஆக்குவோம், பெரிய டிஸ்டர்ப் ஆக்களுக்கும் அவனுக்கு தான் மார்க்க அறிவு இல்லை. அப்ப என்ன நடக்குது அப்படின்றா, இந்த மார்க்க கல்வி குறைக்கப்படும் போது தலைகீழாக இஸ்லாம் என்ன செய்யும்? புரளும். இஷ்டத்துக்கு மார்க்கம் செல்ல தொடங்குவான். அவனுக்கு சரியாப்பட்டதெல்லாம் என்ன செய்யப்படும்? சட்டமாக மாறிக்கிட்டே இருக்கு. இது ஒரு எதிரான ஒரு பிரச்சனை. அடுத்து ஒரு பிரச்சனை என்னன்னா, இதுதான் ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில போதை பாவனைகள் அப்படியே துல்லியமாக பரவிக்கிட்டு இருக்குது. இது என்ன திட்டமிட்ட சரி என்று தெரியல. அது வியாபாரிகளுடைய முயற்சியா, இஸ்லாத்துக்கு எதிரானவர்களுடைய சரியா என்றாலும் பாதிப்பு அதிகமா இருக்கிறது நம்முடைய முஸ்லிம்கள்ட்ட. அதுக்கு 2 காரணம் இருக்குது. 2 காரணம். இந்த முஸ்லிம்களுடைய ஒரு குடும்ப அமைப்பு, கட்டமைப்பு எப்படி என்றா, ஒரு ஆள் உழைப்புல ஒரு குடும்பம் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இது முஸ்லிம்கள். மாற்று மதத்துல அப்படி இல்லை. அம்மாவும் வேலைக்கு போவா, பாப்பாவும் வேலைக்கு போவோம், பிள்ளைக்கும் வேலைக்கு போவோம், எல்லாரும் வேலைக்கு போய் எல்லாரும் சம்பாதிச்சுட்டு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த முஸ்லிம்களுடைய அமைப்பு எப்படி என்றா, பாப்பா வேலைக்கு போவார், பிள்ளை எல்லாத்தையும் குடும்பமே வாழ்ந்துட்டு, அது அல்லாஹ் பரக்கத் செய்வான். கடையில நிப்பான் பாப்பான், ஊடு கட்டிக்கிட்டு இருப்பான், சீட்டு கட்டிக்கிட்டு இருப்பான். அந்த பிள்ளை யூனிவர்சிட்டியில, இந்த பிள்ளை ஸ்கூல்ல, அந்த பிள்ளை மதரசாவுல, இதுக்கு இடையில ஒரு மதினி இருப்பாள், அவள் மாப்பிள்ளை விட்டு போனா அதுக்கும் கறி வண்டி கொடுத்துட்டு இருப்பான். வீட்டுக்கு வர விஷயத்தை செஞ்சு சரியாக வைப்பான். ஆக்கினா மீன் இறைச்சி முட்டை தான் ஆக்குவான். வெறுமேலையும் சொதியும் அவன் செய்யறது இல்லை. அல்லாஹ் ஒரு பரக்கத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த குடும்ப கட்டமைப்புல காசு தவழ்ந்துகிட்டு இருக்கும். பிள்ளைகளுக்கு செலவுக்கு எல்லாம் காசு கொடுப்பாங்க. இவனை போதைக்கு பழக்கினா எப்படியோ காசு வரும், போதை நடக்கும். இது ஒன்றாக கூட இருக்கலாம். அடுத்தது, இந்த முஸ்லிம் இளைஞர்கள் போதைக்கு உள்ளானாக இருந்தா வெள்ளத்தில் அடிபட்டு போறனோட ஓகே ஆயிடும். இன்னைக்கு எல்லாரும் போதையிலேயே மயங்கி கிடந்தால் என்ன நடக்கும்ங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு சமுதாயம் சரிந்து விழக்கூடிய இடம் இந்த இடம் தான். ஏனென்றால் போதை வஸ்து தொடர்ந்து பாவிப்பவர்களில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம், ஆண்மையற்றவர்களாக மாறுவார்கள். ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, உலகம் முடியும் காலத்தில் ஒரு காலம் பெறும், ஒரு ஆம்பளைக்கு பின்னால 50 பொம்பளையில் ஓடுவாங்க. இன்றைக்கு அதான் கேஸ். ஆளிரிக்கு ஆண்மை இல்லை, ஆளிரிக்கு ஆண்மை இல்லை. இன்றைக்கு போதை வஸ்து கூடுதலாக பாவிக்க ஆண்மை இல்லாம போவாங்க. ஒரு சமுதாயத்துல ஆண்கள் ஆண்மை அற்றவர்களானால் அந்த சமுதாயத்து பெண்கள் வேசியாகுவாங்க. வேற வழி இல்லாம தவறு செய்ய தொடங்குவாங்க. அந்த சமுதாயத்துக்குள்ள மாற்றான் வந்து கை வைக்க தொடங்குவாங்க, உள்ள நுழைய தொடங்குவாங்க. பாவம் அதிகரிக்கும். சமூக கேடான இந்த விபச்சார கலாச்சாரம் அதிகரிக்கும் போது அல்லாஹ் கேள்விப்படாத நோய்களை எல்லாம் அங்க கொண்டு வருவான். பரக்கத்து நீக்கப்படும். சோதனைகளும் இயற்கை அனர்த்தங்களும் பிரச்சனைகளும் வந்த வண்ணம் இருக்கும். எவ்வளவு உழைச்சாலும் மிச்சம் இல்லை. வீட்டுக்கு கொண்டு வரதான் ஒன்றும் இல்லை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர தொடங்கும். அப்ப இந்த சமுதாயம் சீர்கெடும். அப்ப எங்க கை வைக்கிறாங்கன்னு பாத்தீங்களா, போதை வஸ்து பாவனையாளர்களாக நம்மள அப்படியே மாத்திக்கிட்டே இருக்குது. இது ஒரு கலாச்சார சீர்கேடுகளாக நடந்தது. அப்ப இந்த மார்க்க அறிவு நம்ம கிட்ட இல்லாதல மார்க்கத்துக்கு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில இந்த முஸ்லிம்கள், இந்த இளைஞர்கள் நீங்க கலந்து கொள்றீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யணும். இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு உங்களுடைய பங்களிப்புகள் நல்லா இருந்துச்சு, அல்லாஹ் அருள் செய்யணும்.
இதே மாதிரி இதே நேரத்துல நம்முடைய இளைஞர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நைட் கடையில டீ குடிச்சுக்கிட்டும் சிகரெட் அடிச்சுக்கிட்டும் தூள்பா வச்சுக்கிட்டும் ரோட்ல வார போற பொம்பளைகளை காத்துக்கிட்டு இருந்துக்கிட்டும் போன்ல சைட் அடிச்சுக்கிட்டும் ஹாய் போட்டுக்கிட்டும் ஹலோ சொல்லிக்கிட்டும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிலைமை என்ன? ஒரு ஆம்புல ஒரு பொடியன் ஒரு ரோட்ல ஒரு 12 மணி போன்ல கழிச்சிட்டானண்டா நம்முடைய ஒரு பர்தா போட்ட ஒரு கேஸ் வீட்டுக்குள்ள கழிச்சிட்டு இருக்கண்டா. ஒரு பொம்பளை கிட்டான ஒரு ஆம்பளை காய்ச்சிட்டு ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு ஆம்பளை காய்ச்சிக்க மாட்டானே. ஒரு பொடியன் ரோட்ல காய்ச்சிட்டு நம்ம ரோட்டு வேலை பார்க்கிறோம், சந்திகளை பொட்டிய மாதிரி போனு மாகுளம் புடிய போட்டுக்கிட்டு ஒரு மரத்துல இலைய பிச்சு பிச்சு அந்த மரத்தை உரிச்சு உப்புத்துறாய் போட்டு நிற்கும். சிலருக்கு போன் பேசிக்கு நடக்கிற வழக்கம் இருக்கு. அப்படியே பேசி பேசி போய் ஆட்டா பிடிச்சு வந்தவன் எல்லாம் எங்க போறோம்ங்கிறதே அவனுக்கு விளங்குறது இல்லை. சில நோண்டி மடுத்தோண்டினவன் எல்லாம் இருக்கான். அப்படியே நோண்டி 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 இலைய பிச்சு கந்த முடிச்சு கதை சொல்லி அப்படியே சிரிச்சுக்கிடுவான். அவ்வளவுக்கு அவன் மயங்கிட்டு இருக்கிறான். அப்ப சிலர் வந்து இப்ப இது வந்துருக்குது, என்ன பவர் பேங்க் எப்படியும் சார்ஜ் குறையும். அதனால பவர் பேங்க்ல மாட்டி சங்கிலியில கட்டினா அந்த இடத்துல நிக்கிற மாதிரி பவர் பேங்க்லையும் பிளக்குல மாட்டின வயர்லையும் ஒருத்தன் தொங்கிட்டு நிக்கிறான். அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது? இன்னொரு பெண்ணோட பேசிட்டு இருக்கான். ஒரு ஆண் போன்ல இருக்கிறான், அதுக்கு பதில் ஒரு பெண் தான் கொடுத்துட்டீங்க. அது நம்முடைய சமுதாயம் தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சோம். அப்ப சமூகம் சீர்கேடு. இந்த காதல் கலாச்சாரம் நல்லதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படின்றா என்ன அர்த்தம்? தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரை உண்மை விசுவாசியாக மாட்டான்டா. நாம அந்த ஹதீஸ் எப்படி தவறா வழங்கி வச்சுக்க மாட்டா? நான் ஒரு நல்ல பெண் ஒன்றை குத்தி வச்சுப்பேன், நல்ல பெண் தாவண்டா அது நான் விரும்பியது. ஹதீஸ் தெரியுமா? தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான் அப்படிங்கிறார். அப்படியா? அப்ப என்னடான் ஹதீஸில விளக்கம் இதண்டா? இல்ல ஒருத்தர் மனைவியோட இருக்கையில அவன் விரும்பி பண்ணினது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுமா? தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை உண்மை விசுவாசியாக மாட்டான் என்ற என்ன தெரியுமா? என்ற தங்கச்சிய ஒருத்தர் நடிச்சாம வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்க போடான்னு நான் விரும்புறேன். அப்ப நான் இன்னொருத்தன் தங்கச்சியோட எப்படி காய்ச்சிட்டு எங்க கொண்டாட்டி ஒருத்தரும் சைட் அடிக்கப்படாண்டா நான் இன்னொருத்தன் கொண்டாட்டி எப்படி சைட் அடிக்கிறேன்? எங்க உமா ஒருத்தனும் பார்க்கப்படாண்டா நான் இன்னொரு ஒரு எங்க உமாவை எப்படி பார்க்கிறேன்? விளங்கிட்டான்? என்னகிட்ட ஒருத்தன் காசு வேண்டி போட்டு ஏமாத்தப்படாண்டா நான் இன்னொருத்தன் காசு வேண்டி போட்டு எப்படி ஏமாத்துறேன்? எனக்கு ஒருத்தரும் அடிக்கப்படாண்டா நான் எப்படி இன்னொருத்தனுக்கு அடிக்கிறேன்? எந்த குடும்பம் நல்லா அடிக்கணும் வேண்டாம் நான் இன்னொரு குடும்பத்தை எப்படி கெடுக்கிறேன்? விளங்கிட்டா? சிக்கெட் அடிக்கிறவன் இருக்கான்டா, புள்ள அடிச்சா உதட்ட தெளிச்சு இன்னும் பழக்கம் உனக்கு சரி வராது அப்படின்னு. அப்போ நீ உனக்கு அடிக்கலாம், அடுத்தவன் அடிக்கப்படாதா? உன தம்பி மகன் அடிக்கப்படாதா? இல்லையே. அப்ப இந்த ஹதீஸை சரியா வழங்கணும். இந்த ஹதீஸ் நம்ம இடையில போச்சு. இன்றைக்கு தங்கச்சி விட்ட ஒரு பொடியனோட லாபம் மட்டுமா சொல்லுவோடு உன்னை தங்கச்சி பாரு போன்ல ஒரு கேஸ் ஒண்ணு மாட்டுப்பாட்டி இஞ்ச பாரு இவள் அடிச்ச மெசேஜ் ஒண்ணு அவளுக்கு அடிச்சு இவருக்கு ஒரு லவ் இருக்கு. அது அலால். அடே உன்னை தங்கச்சி லவ் பண்ணப்படாதா? நீ எப்படி இன்னொரு தங்கச்சி லவ் பண்ற? அரையாலும் ஒரு தங்கச்சி தானே. இன்னைக்கு இந்த காதல் கலாச்சாரங்கள் ஒரு புனிதமானதாக என்ன செய்யப்படுது? மீடியாக்களால் நிர்ணயம் செய்யப்படுது. அதான் விஷயம். எந்த படம், எந்த நாடகம், எந்த கதை, எந்த நாவல் எதை எடுத்தாலும் அதுல சாராம்சம் என்னண்டா, அவனை அவள் அடைவது எப்படி, அவளை அவன் அடைவது எப்படி. அதான் விளங்கிட்டா? பணக்கார பெண்ணை எப்படி கல்யாணம் படிக்கிற, ஏழை பெண்ணை பணக்காரனை எப்படி கல்யாணம் பண்ற, இன்னொருத்தண்ட கொண்டாட்டி பேசி வச்ச கல்யாணத்துக்கு எடுத்து போட்டு எப்படி இழுத்துக்கு போற அதெல்லாம் எப்படி என்ன முட்டாள்தனமாக்குது இந்த சினிமா. சும்மா நான் ஒரு உதாரணம் சொல்றேன். படம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வில்லன் வந்து கதாநாயகியை கையை பிடிச்சு இழுத்துக்கு போனோம், கையை தொண்டோ அப்படின்ற கதாநாயகன் அப்படியே பாஞ்சு காலத்துல வந்துருவாரு. வந்துட்டான்டா அவர் அடிச்சு ஃபைட் பண்ணி அவரை நொறுக்கி இழுத்து அடிச்சு விரட்டி போட்டு கதாநாயகியை காப்பாத்தி தொப்புள்ள பம்பரம் விட்டு பாட்டோண்டு ஓடுவேன். இதுக்கு அவன் பரவாயில்லையடா, அவன் கைய மட்டும் தானடா பிடிச்ச, நீ கத்திக்கு பிடிச்சுக்கு நிக்கியடா. இப்ப நம்முடைய மூளை என்னண்டா, வில்லன் கைய மட்டும் பிடிச்ச நேரம் பச்சை அநியாயமாகி தெரிஞ்சுது, கதாநாயகன் கட்டி பிடிச்சிட்டு ஹை ஜாலி. அப்ப நம்மளோட மூளையை பழுதாக்கி போட்டானா இல்லையா? இந்த சினிமா பழுதாக்குதா இல்லையா? இதுதான் நமக்கு நடக்கிற துரோகம். சர்வசாதாரணமா யதார்த்தமா சிந்திச்சுப்பாரு, அதான நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இதான் இந்த இருக்கக்கூடிய பிரச்சனை.
நாம செஞ்ச தப்பு இல்ல, அடுத்தவன் செஞ்ச தப்பு. கதாநாயகன் செஞ்ச தப்பு இல்ல, வில்லன் செஞ்ச தப்பு. இப்படியே நம்முடைய மூளையை மழுங்க வச்சு நம்மளை மயக்கி நம்மள வேறொரு திசைக்கு கொண்டு போட்டிருக்காங்கிறது நமக்கு விளங்கல. இது ஒரு போதை, இதுக்கு ஒரு போதை தான். நம்மள மயக்க, நம்ம நிதர்சனமா சரியா நீதியா நல்லா நின்று பார்க்கணும். நம்ம இளைஞர்கள் நமக்குள்ள சில திறமைகள் இருக்கு, திறமைகள் இருக்கிறதுனால அந்த இளைஞர்களுக்கு அவ்வளவு பெரிய பவரை கொடுத்திருக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும்போது அவர் ஒரு இளைஞர் என்கிற வார்த்தையை சொல்லி சாதித்தாருங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அந்த மக்கள், அந்த சமுதாயம், அவர் இருந்த ஊரு, அந்த மக்கள், பாப்பா அரச உத்தியோகத்தர், அரச சபையில ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவர் அவர் பாப்பா ஆசர். அப்ப எல்லாருமே சேர்ந்து சிலை வணக்கத்துக்கும் இறை மறுப்புக்கும் ஆயிட்டு இருக்கிற நேரம் இப்ராஹிம் நபி அவங்களுக்கு அதை துல்லியமாக விளங்கப்படுத்துறதுக்கு பாடுபடுறாரு. விவாத அரங்கு அவர் பிடிச்சுக்கு போய் மண்ணை என்ன செய்யறான், நம்ருது அவரை பிடிச்சுக்கு வர சொல்றான். என்னடா நீ பெரிய வேறொரு அல்லாஹ் இருக்கிற மாதிரி பேசுறியா, நான் தானடா கடவுள் அப்படின்னு. இல்ல, உன்னை என்ன படைச்ச கடவுளைக்கான், என்னடா நீ சொல்ற, எந்த இறைவன் மரணிக்க செய்பவன் உயிர்ப்பிக்க செய்பவன் அப்படி என்று இப்ராஹிம் நபி வாதத்தை வச்சோன்ன, ஓ நான் இங்கே வேண்டாம். இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய சம்பவம். மன்னன் அந்த கைதிகள் 2 பேரை கொண்டு வாங்கண்ணா, மரண தண்டனை விதிக்கப்பட்ட 2 கைதியை கொண்டு வாங்கண்ணா. 2 கைதியை கொண்டு வந்தாச்சு. ஒருத்தனை உனக்கு விடுதலை ஓடு அப்படின்னா, ஒருத்தனுக்கு உயிர் கொடுத்துட்டேன் பார்த்தியா, மரண தண்டனை விதிக்கப்பட்டவன், அவனுக்கு உயிரை கொடுத்துட்டேன் பார்த்தியா ஓடு. மற்றவன் அந்த இடத்துலயே வெட்டி கீழே போட்டான். இவரோட விவாதிக்க ஒரு உயிரை எடுத்தவன் அவன் தூக்கி கீழே போட்டான். போட்டுட்டு பார்த்தியா மரணிக்க செய்திருக்கிறேன், உயிர் கொடுத்திருக்கிறேன், நான் தானே கடவுள் அப்படின்னா. அப்ப இப்ராஹிம் நபி ஒரு இளைஞர், அந்த இடத்துல ஒரு ஆணித்தரமான அடுத்த கேள்வியை கேட்டார். வெட்கித்து தலை குனிந்தார்கள். இப்ராஹிம் நபி அடுத்த வாதத்தை சொன்னார், அப்படியா, என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கில் உதிய செய்து மேற்கில் மறைய செய்வான், உன்னால முடிந்த மேற்கில் உதிக்கவை பார்க்கலாம் அப்படியே நின்றுட்டான். இதை ஒரு இளைஞன் செய்யலாம், இது ஒரு இளைஞனால் முடியும். இதான் நம்ம குர்ஆன் நமக்கு சொல்லித்தரது. ஏன்னா இளைஞர்கள் சாதிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அப்ப சமயோசித புத்தி அப்படி வேலை செய்யும். எதை செஞ்சா எப்படி சாதிக்கலாம் என்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க செய்வாங்க, அவங்க சாதிப்பாங்க, அவங்க கொடுக்கக்கூடியவங்க, அவங்க மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேரணும் அதை சேர்க்கக்கூடியவங்க. இளைஞர்கள் முடிவெடுத்தா, இப்ப என்ன பயானுக்கு ஆக்கள் வேணும், வீடு வீடா துண்டு பிரசனம், மச்சான் நீ வாடா வாடா நான் போ, எல்லாரும் எடுத்துட்டு வீடு வீடா போய் கதவை தட்டி, நானா மாமா காக்கா தாத்தா என்னங்க இன்னைக்கு பயானேரிக்கு வாங்க, தைரியமாப்பா எந்த இடத்துலயும் போவான், எதிர ஆளுக்கிட்டையும் போவான், அந்த பள்ளியை பெருக்கிறவங்கிட்டையும் போவான், என்ன வாங்க என்னங்க வாங்க, வரமாட்டோம். அப்ப வெராட்டிப்பா வாய்ச்சி போட்டு இருங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. வந்தது 4 இளைஞர்கள், யார் என்ன செய்ய முடியும்? நாங்க எங்க கடமையை செய்யறோம், தைரியமா துணிவான், சாதிப்பான், அதான் நம்முடைய தன்மை. அந்த இளைஞர்கள் இப்படி எல்லாம் செஞ்சா இஸ்லாம் வளர்ந்துரும். இஸ்லாத்துல ஒரு பயம் இருக்குது, இஸ்லாமோபியா இருக்கு தானே, எதிரிகள்கிட்ட கடுமையா இருக்கு. இஸ்லாத்தை பற்றி ஒரு பயம் இருக்குது. என்னண்டா ஒண்ணும் பண்ண முடியல, இந்த இஸ்லாத்தை ஒன்றும் செய்ய முடியல, இஸ்லாத்தை அழிக்க முடியல, இதுதான் சரித்திரம். அப்ப இந்த இஸ்லாமிய பயத்தை அவனுகள் எடுத்துக்கிட்டு, இது என்னடா இது இப்படி இருக்குது இந்த முஸ்லிம்கள் அப்படின்றோன்ன இளைஞர்களை அப்படியே உட்கார வச்சிட்டோம்டா இஸ்லாம் அழியும் அப்படிங்கிறது அவர்களுடைய திட்டம். அதனால இன்றைக்கு உலக அரங்குல குறிவைக்கப்படுறவர்கள் இளைஞர்கள். அந்த இளைஞர்களை குறிவைக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் என்ற பேர்ல வேற கல்வி, வேற டெக்னாலஜி, வேற டிப்ளமா என்ற பேர்ல உங்களை மார்க்க கல்வியை விட்டு அப்படியே தூரமாக்குறாங்க. இன்னைக்கு வங்குரோத்துக்கண் தனமா இருக்குது மதரசாக்கள். படிப்பு ஏறாதவனை தான் கொண்டே மதரசாவிலே சேர்க்குது நிலைமை. படிப்பு ஏறாது என்ன ஒருத்தன் விரட்டி வந்த மோட்டார் பைக்கில் சைட் கண்ணாடியில பார்த்தேன், ஒருத்தன் ஹோன் பண்ணி ஹெட்லைட் அடிச்சு விரசுறான். ஆளை பார்த்தேன் 4 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர தராவி 11-20 என்ற பிரச்சனையில நமக்கு அடிச்சு போலீஸுக்கு நம்மளை எடுத்து போலீஸ்ல இருந்த ஒரு ஆள் 8 சார்ஜ் பண்ணி நானும் அவன் ஒன்றா ஜெயில இருந்தேன். அவன் தான் என்ன லைட் அடிச்சு விரசுறான். அவன் ஏரியா வேற அடிக்க போறான். நானும் சும்மா விளங்காதால் மாதிரி முறைக்கு வந்து ஓட்டக் பண்ணி அப்படியே நிப்பாட்டிட்டோம். ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு மச்சான் வந்தான். என்னடாண்டு மகனை கொஞ்சம் மதரசாவில் சேர்க்கணும்டா உண்ட மதரசாவில். இப்ப நான் மதரசாவுக்கு பிரின்சிபல் அப்ப ததுவிக்கு சரியாது. அப்பாடா உசிறு தப்பிட்டு ஐயாடா எப்படா நீதி இருந்தின
நம்மளோட மனுஷாவில பிள்ளைய சேர்க்க போறோம். மாஷா அல்லாஹ் என்னடா படிக்கான், ஓ லெவல் படிக்காம மச்சான். மாஷா அல்லாஹ் இப்ப அப்ளிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கும். வந்து உண்டா உன்னை எப்படியாவது திருத்தம்டா, என்ன கஞ்சா குடிக்கான்டா, அறவ படிக்கான் இல்லடா, எப்படியாவது அவனை மதுரிசாக்கு சேர்க்கண்டா. சைக்கிள் ஒன் பண்ணி நாங்க மதுரிசா நடத்துறோம், ஜெயில் நடத்தல. இருக்கிறத கெடுக்கிறவனை சேர்க்கிற ஐடியா நமக்கு இல்லை. ஒரே நாளையில 9 பேரு கஞ்சா பழக்குவான் அவன். இப்ப என்ன இருக்கிற மதுரிசாவில கொஞ்சம் புள்ளைய சேர்க்கிறது, கொஞ்சம் பேர் தெடி என்ன ரெடி அவன் திருந்துறான் இல்லைன்னு அதை இதை பல. இப்ப ஞானம் பாரு, தூளுக்கு எடிட் ஆயிட்டான், லவ் ஒன்றுல உளுந்துட்டான், போன்ல மயங்கிட்டான், ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில மண்டைய விட்டுட்டான், இது கஞ்சாவுல நிக்கான். என்ன செய்யற, படிப்பு ஏறுதில்ல, எங்கேயாவது ஒரு மதரசாவுல பார்த்து சேர்த்துடுவோம். இப்பதான் மதரசா தேவைப்படுது. அப்ப நல்லா படிக்கிற திறமையானவன் மதரசாவில் விட்டு அவன் ஒரு ஆய்வாளர் ஆகுவான், ஒரு ஹதீஸ் கலையை படிப்பான், மார்க்கத்துக்கு தொண்டு செய்வான், அறிவுபூர்வமாக மக்களுக்கு விளக்கம் சொல்லுவான் என்கிற ஒரு விளக்கம் நம்ம கிட்ட இல்லை. இந்த பதறுகளும் போதுகளும் காப்பாற்றப்படுற இடம் மதரசாவாகுது, அப்படி இல்லை. அதனாலதான் அன்றைக்கு மதரசாக்கள் நிலைமைன்னா இன்றைய வச்சுதான் எடுக்கிறார், நல்ல மார்க்ஸ் எடுத்துக்கும். இப்ப மாறி அந்த காலத்துல மதரசாவில இப்படி கொண்டு வச்ச தாக்கள் வந்துதான் எல்லாத்தையும் தலைகள் அஜெஞ்சுக்கிட்டு இருந்து. ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல மதரசாக்கள் அப்படி வங்குரோத்துத்தனமா இருக்குது. மதரசாக்கள் மார்க்க கல்வி கற்றுக்கொள்ளப்படுற இடங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குது. எல்லா மதரசா நிர்வாகிகளும் இன்றைக்கு ரோட்டுல கடை கடையா வர்றாங்க. மதரசா நடத்துறோம், சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம், சம்பளம் கொடுக்கணும், கரண்ட் பில்லு தண்ணி பில்லு ஆஜி கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு போனோம்னா கடை முதலாளி செல்வார், முதலாளி இல்லை. இன்றைக்கு அவர் முதலாளி இல்லை. இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கிற கூத்துக்கள். அப்ப உண்மையா என்ன, நம்முடைய சமுதாயம் நாம என்னெல்லாம் செய்யறோம், எதுக்கெல்லாம் செலவு பண்றோம்? மதரசாக்கள், ஆண்கள் மதரசா, பெண்கள் மதரசாக்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும், மார்க்க கல்வி ஊட்டப்பட வேண்டும். பள்ளி வாசல்கள்ல ஹதீஸ் கலை வகுப்புகள், தப்சீர் வகுப்புகள் இன்னைக்கு நடத்த. நீங்க இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் இந்த பள்ளி வாசல்ல எங்களுக்கு ஒரு நாளை தீர்மானிங்க, நாங்க ஹதீஸ் படிக்க போறோம், நாங்க தப்சீர் படிக்க போறோம், நாங்க ஃபிக்ஹ் படிக்க போறோம், எங்களுக்கு சொல்லித்தாங்க மார்க்கத்தை. தமிழ்ல மௌலவி ஆகப்படாதா? அரபு படிச்சா தான் மௌலவியா? நீங்க தமிழ்ல அறிஞர்கள் ஆகுங்களே. முஸ்லிம் தமிழ்ல வரலையா? புகாரி தமிழ்ல வரலையா? திருமிதி தமிழ்ல வரலையா? இப்னு மாஜா தமிழ்ல வரலையா? தப்சீர் இப்னு கதீர் தமிழ்ல வரலையா? ரஹீக்குல் மக்தும் வரலாற்று கிதாபு தமிழ்ல வரலையா? என்ன தமிழ்ல வராத? எல்லாமே எல்லாமே இருக்கு. இதுலயும் ஏஐ டெக்னாலஜி சுப்ஹானல்லாஹ். கேட்டதை என்ன கேட்டகரியில் உங்களுக்கு தேவைன்னு கேட்டா அப்படியே தரும். அரபுல தாண்டா அரபுல, தமிழ்ல தாண்டா தமிழ்ல, குர்ஆன் ஹதீஸ்ல மட்டும்தான் அடுத்த வந்த கருத்து தேவையில்லைண்டா குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் ஓடி நிற்குது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நம்மளாலேயும் செய்ய முடியாது, நம்மளால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நாம மாறலாம், நாம சாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம உருவாகணும். எனவே இந்த இளைஞர்கள் நீங்க சாதிக்க தகுதியானவர்கள், சாதிக்க முடியுமானவர்கள். இளைஞர்களுடைய தன்மையாதான் இந்த கட்டளமை பருவம். எப்படிப்பட்ட பருவம் தெரியுமா? அடுத்தவர்களை திரும்பி பார்க்க செய்பவர்கள் இளைஞர்கள். எல்லாரும் மோட்டார் பைக்கில் எப்படி இருந்து போவான்? ஓடிட்டு போறவன் முதுகோட பகுத்து வச்சுதானே இருந்துட்டு போவான். ஒருத்த மாறி இருந்துட்டு போவான். இப்படி நீங்க பாருங்க, ஒருத்தன் பைக்கில் ஓடிட்டு இருப்பான், பின்னால் ஒருத்தன் மாறி இருப்பான். எல்லாரும் அதான் அவனுக்கு முழு பெரும் பார்க்கணும். வணங்கிட்டா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஓனாண்ட முதுகுல முள் இருக்கிற மாதிரி முடிய வெட்டிக்கிட்டு பெகாம் கட்டன் தூளாத்தினாங்க இப்படி நடுவுல இப்படி அப்படி அடியம்மன். அவனுக்கும் தெரியும் அது அசிங்கம். யாராவது அதை அழகம் பண்ணான், அவனுக்கும் நல்லா தெரியும். அவனுக்கு அசிங்கம் அழக பத்தி பிரச்சனை. அவனுக்கு பருவம் கட்டுளமை பருவம். மொட்டை அடிச்சா எல்லாரும் பார்ப்பாங்கண்ணா மொட்டை அடிக்கும். முள்ளம்பண்டி மாதிரி முடிய வச்சா நல்லா பார்ப்பாங்கடா, வச்சுக்கிட்டு போ. வைக்கல் தலையெல்லாம் உலாத்திக்கிட்டு இருக்கான். விளக்கிட்டான். காப்பு போட்டா பார்ப்பாங்கன்னா காப்பு போப்பான். ஒத்த காதுல மின்னி போட்டுக்கிட்டு போறான்னா இல்லையா? என்னத்துக்கு போறான்? 4 பேர் பார்ப்பான். நல்லா தெரியுது இது பெண்களுடைய அணிகல நட்டு. விளங்கிட்டா. இப்போ இந்த கட்டுளமை பருவம் அப்படி அடுத்தவனை திரும்பி பார்க்க செய்யும். தைரியமா களத்துல இறங்க. அதை பத்தி யோசிக்க மாட்டான். மாமா நிப்பா, பாப்பா நிப்பா, காக்கா நிப்பா, ஊர்ல நிப்பாங்க, ஆக்கள் பாப்பா, இப்போ அப்படின்னு கேட்கிறவன் தான் இளைஞன். இதே இளைஞன் இதே வேகத்தை இஸ்லாத்துக்காக கொடுத்தால் எவ்வளவு வேகமா இஸ்லாம் வளரும். எவன் வந்தாலும் ஒண்ணும் இல்லை, பயான் நடக்கும் என்று நீங்கள் நினைச்சா யாரு தடுக்கலாம்? எவன் வந்தாலும் ஒண்ணும் இல்லை. இந்த சமுதாயத்துல பெண்கள் இரவுல நைட் கிளாஸுக்கு போகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சா எந்த அனாச்சாரம் நடக்கும்? இன்னைக்கு நைட் கிளாஸ் பொம்பளை பிள்ளைகள் வகுப்பு போகுது. 7 படிக்கிற பிள்ளைகள் 9 மணிக்கு உமா ரோட்டுல
என்ன நீங்க மகள் வகுப்புக்கு போன காணல வெறுவா அப்படியே நேர வியோஜிக்கிட்டான் கூட்டிட்டு போகணும். அப்ப ஒரு சமுதாயம் மாறினால் இதுக்கு ஒன்றுமில்லை. இளைஞர்கள் நீங்க தயாரானால் சமுதாயத்துல எப்படி தூள்விக்க முடியும், எப்படி கஞ்சா வைக்க முடியும்? வயசான எங்களுக்கு தெரியாது எந்த மூலையில கஞ்சா வைக்கான்னு, குடிக்காட்டியும் உங்களுக்கு தெரியும் எவன் வாங்குறான்னு. நீங்க நினைச்சா தடுக்கலாம், நீங்க நினைச்ச இந்த ஊரை புரட்டி போடலாம், நீங்க நினைச்ச சமூக சீர்கேடுகளை இல்லாமக்கலாம், நீங்க நினைத்த பெண்கள் அனாச்சாரங்கள் இல்லாமாகும் ஒளியும். ஊருக்குள்ள ரோட்ல இருந்து ஒரு ஆளு அந்த ரோட்டை கடுமையா சுத்துறான்னுண்டா உங்களால முடியும். தம்பி நில்லு அப்படின்னு கேட்டடு, எங்க இருந்து வாராய்? இத ஒரு இளைஞன் செஞ்சாதான் அவனே பயப்படுவான். நாங்க வயசானாக்கள் பிடிச்சோன்னு என்ன டே மச்சான் இவடத்த வாடான்னு நீ போடாது நாங்க ஓடி. ஆனா நீங்க பிடிச்ச அவன் பயப்படுவான். உங்களால முடியும், நீங்க மாறணும். நீங்க இந்த இஸ்லாத்துக்காக நாம ஏதாவது செய்யணும் என்று நினைங்க. இப்ப நாம பிறந்திருக்கோம், வாழ்ந்திருக்கோம், ஆனா மௌத்தாகும் போது ஒரு பேர் நாட்டி போட்டு போகணும். நம்மளால ஏதாவது நல்லது நடந்துட்டு போகணும், அவ்வளவுதான். இதை செஞ்சுட்டு போகணும். நாம மார்க்கத்தின்படி இருக்கணும். இந்த மார்க்கத்துக்காக நாம ஏதாவது பண்ணணும். இஸ்லாத்துக்காக, இந்த ஊருக்காக, இந்த பள்ளிவாசலுக்காக, மதரசாக்காக, மக்களுக்காக, ஸ்கூலுக்காக ஏதாவது செய்யணும். ஸ்கூல்களை நீங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலாம். நீங்க படிச்ச ஸ்கூல், நீங்க அதுல பழைய ஸ்டாஃப், நீங்க அதுல பழைய ஓல்ட் பாய்ஸ், நீங்க அதுல பழைய மாணவர்கள், நீங்க போகணும். பிரின்சிபல் சார் மாதிரிலாம் சந்திக்கணும். சார் நம்முடைய ஸ்கூல்ல எப்படி ஒரு நிகழ்ச்சி வைக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி வைக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு செய்யணும். இந்த ஸ்கூல்ல இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, இது மார்க்கத்துக்கு முரணானது, அது செய்யக்கூடாது. இசைகள் நிறுத்தப்பட வேண்டும். டான்ஸ் போறதை நிப்பாட்டணும் சார். இதுல நல்ல விஷயத்த கொண்டு வரணும் சார். நைட் கிளாஸ் வைக்கிறத நிப்பாட்டணும் சார். எங்கட ஊர்ல செஞ்சானுகள் பொடியம்மார் கொஞ்சம் பேர் கரபத்துல பொடியம்மார் தான் அவங்க இறங்கின. ஊர்ல உலமா சபை இருந்துச்சு, பெரிய பள்ளிவாசல், ஒரு 4-5 பள்ளிவாசல் இருந்துச்சு. ஊருக்குள்ள சில சில சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு. நைட் கிளாஸ் என்ற பேர்ல அந்நியர்கள் உள்ளுக்கு வர கிளாஸ் நடத்துற, அதுல சில புள்ளட உமாவோட தொடர்பாகிற அப்படி இப்படி ஒன்று 2 விஷயம் அப்படியே கிளிக் ஆயிடுச்சு. இளைஞர்கள் கொஞ்சம் பேர் துள்ளி குதிச்சாங்க. வெளியில இருந்து உள்ளுக்கு கிளாஸுக்கு வரால பிடிச்சான். பிடிச்சி 2 சாத்தி விட்டான். போலீஸ் கேஸ் ஆச்சு. போலீஸ் ஒன்றும் செய்யல. இளைஞர்கள் அப்படியே மொச்சிட்டாங்க. இவர் வாரார் கிளாஸுக்கு பெறப்படாதான். போலீஸ்காரனே அவர் சொல்ற சரியா போக மாட்டேன், அடி வாங்கினவனையே சும்மா அனுப்பிவிட்டேன். ஒன்றும் பண்ண முடியல. இளைஞர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவனுக்கு தெரியும் இளைஞர்களுடைய பலம். இந்த இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. பள்ளிக்குள்ள உழுவட்டாங்க. உள்ளுக்கு போய் முன்னுக்கு மிம்பர்ல இருந்துட்டாங்க. லெஷாக்கு போறோம். இந்த பள்ளிவாசல் தலைவர், செயலாளர், மவுல இவங்களுக்கு பெரும்படத்தை வேறணும், இல்லாட்டி நாங்க படத்தை விட்டு ஒழும்ப மாட்டோம்டா, மோதிங் கலவு கூட்டணும் இருந்தா. ஒரு 45 இளைஞர்கள் போய் உட்கார்ந்தோன்னா நிர்வாகம் ஓடி வருகிறது. என்ன பாப்பா இருங்க, ஊர்ல நைட் கிளாஸ் நிப்பாட்டணும். ஸ்கூலுகள்ல நைட் கிளாஸ் நடக்குது, மாசமா தொழில் செய்யறாங்க. பள்ளிக்கூடத்துல நடத்த வேண்டிய சிலபஸை யூனிட் டைமுக்கு முடிக்காம கிளாஸுக்கு வாங்க கண்டின்ல கேச்சிட்டாங்க. ஸ்கூல் மாறணும், ஸ்கூல் பிரின்சிபல் வரணும். 3 பள்ளி முக்கியமான பள்ளிக்கு போனானுங்க, நிர்வாகத்தை கூப்பிட்டானுங்க. எல்லா பள்ளி ஸ்கூல் பிரின்சிபலும், எல்லா பள்ளி தலைவர்களும், மௌலைமார்களும் வெள்ளிக்கிழமை ஜும்மா போறோம், மீட்டிங் வரணும், நாங்க வருவோம், ஒரு முடிவு எடுக்கணும். முடிவு பறந்தது, கடிதம் எழுதப்பட்டது. எல்லா பிரின்சிபலும் வந்தாங்க, ஜட்டி வந்தார், பள்ளிவாசல் நிர்வாகம் வந்துச்சு. 45-50 இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்தது. ஊரின் தலையெழுத்து மாறிச்சு. உடனடியாக அடுத்த வெள்ளிக்கிழமை எல்லா பள்ளி ஜும்மாவிலையும் அறிவிக்குமாறு ஜம்மியத்துல் உலமா கடிதம் கொடுக்குது. இனிமேல் 6 மணிக்கு பிறகு எந்த கிளாஸும் நடக்கக்கூடாது, ஸ்கூல்லையும் நடக்கக்கூடாது, பிரைவேட் டியூஷன்லையும் நடக்கக்கூடாது, வீடு வீடாகவும் நடக்கக்கூடாது. அந்நியர்கள் உள்ள வந்து பாடம் நடத்துற வேலை நடக்கக்கூடாது. இண்டிவிஜுவல் கிளாஸ், வீட்டை வந்து ஒரு பிள்ளைக்கு தனியா படிச்சு கொடுத்துட்டு போறது இருக்க, நீங்க படிச்சு கொடுத்துக்கிட்டு நீங்க கதவை கூட்டிட்டு போவா, அது நடக்காது. அது ஆம்பளை பிள்ளைக்கு நடக்கக்கூடாது. அதுலயே ரொம்ப ஆபத்து இருக்குது, உங்களுக்கு விளங்காது. ஆம்பளைக்கு ஆம்பளையே ஆபத்து தான். இப்படி நிறைய பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து எடுத்தானுகள். எங்க ஊர்ல அக்கரபத்துல ஏன் செய்ய முடியாது? ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏன் நாம கொண்டு வர முடியாது? நீங்க இளைஞர்கள் ஒன்று சேருங்க, நல்லது பண்ணுங்க. என்னையோ கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒன்று சேராங்க.
அந்த இந்த விளையாட்டு அது இது கிளப்பு அப்படி இப்படி என்று என்னெல்லாம் ஏன் பண்றாங்க? ஏன் நாம மார்க்கெட்டுக்காக ஒன்று சேரக்கூடாது? நாம ஏன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பள்ளி வாசல்ல ஒரு மாணவ நிகழ்ச்சியை உருவாக்க முடியாது? ஒரு தப்சீர் கிளாஸை உருவாக்க முடியாது? ஏன் நாம ஒரு குர்ஆன் வகுப்பு நடத்த முடியாது? ஏன் நாமெல்லாம் ஓதணும், நாமெல்லாம் தஜ்வீத் படிக்கணும், ஏன் ஒன்று சேர முடியாது? வயசு எல்லைகள் வித்தியாசமா இருக்கலாம். உங்களுக்கு 18 இருக்கலாம், 40 இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. எல்லாரும் ஒன்று சேருங்க. இந்த மார்க்கெட்டுக்காக ஏதாவது செய்யுங்க. ஊர்ல ஏதாவது நல்லது பண்ணணும், பண்ணுங்க. மையவாடியை கிளியர் பண்ணணுமா? இளைஞர்கள் நினைச்சா நடக்கும். ஒரு ரோட்டு கிளியர் பண்ணணுமா? இளைஞர்கள் நடந்தா நடக்கும். 4 வருஷமாக நடையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழக்க இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தா ஒரே நாளையில தீர்த்து விடலாம். ஒருத்தன் வீட்டுல இருக்கிற பாத்ரூம் கழிவ ரோட்டு கூட்டி இருக்கான், முன்னு தூட்டுக்காரன் கேஸ் போட்டிக்கான், போலீஸும் விசாரணை ஏறுறதிலும் இறங்குதலும் போன போலீஸும் கோட்டுன்னு சும்மாரி. நீங்க எல்லாருமா போய் மம்பட்டி இடத்துக்கு போயிட்டு இப்போ உடைக்க போற மதுலண்டா வாப்பா மடுவட்டிஞ்சால உருண்டாம்பா ஒரு முடிவுக்கு வருது. இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தா என்ன செய்யணும்? மலையையும் புரட்டலாம். எனவே நாங்க என்ன சொல்றோம்? அநியாயம் பண்ணணும், அராஜகம் பண்ண தேவையில்லை. நாம அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யறது 4 நல்லதை செஞ்சுட்டு போவோம். இதுக்குத்தான் ஒரு காலத்துல என்ன நடந்துச்சுன்னா சிவில் பாதுகாப்பு என்ற ஒன்றை கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. எதுக்கு? போலீஸால செய்ய முடியாத விஷயத்த ஒரு ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து செய்யலாம்ங்கிறத முடிவெடுத்து சிவில் பாதுகாப்பு அமைப்பு ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவுக்கும் உருவாக்கி அதுக்கு ஒரு தலைவர் செயலாளர் என்கிற பகுதிக்கு அப்ப நான் தான் தலைவரா இருந்தேன். அதுக்கு ஒரு ஐடினி, அந்த ஐடினிக்கு அவ்வளவு பவர். அவங்க ஒன்று சேருவாங்க. அந்த சிவில் பாதுகாப்பு குரூப்ல ஒரு போலீஸ்காரர் இருப்பார். அந்த போலீஸ்காரர்கிட்ட சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனையில உடனே அறிவிக்கலாம், உடனடி ஆக்ஷன் எடுக்கலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம், அதுக்கு பாதுகாப்பு படை உங்களுக்கு துணை நிற்கும். இப்படி ஒன்று கொண்டா கவர்மெண்ட் நம்மளால செய்ய முடியாத ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்தா செய்யலாம் என்று கொண்டு வந்ததுதான் சிவில் பாதுகாப்பு சட்டம். இப்ப முடிஞ்சு வச்சு நம்ம எல்லாம் சிவில் பாதுகாப்பு தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பவே சொல்லிட்டாங்க, மன்ரா மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதி. உங்கள யாரு பாவத்தை கண்ணால காண்றாரோ கையால தடுக்கட்டும் என்றாங்க. ஒவ்வொருத்தரும் நீ சிவில் பாதுகாப்பு தான் ரசூலுல்லாஹ் அப்பவே சொல்லிட்டாங்க. அவன் பெறட்டு நமக்கு என்ன தேவையில்லாத வேலை இருக்கக்கூடாது. நம்முடைய சமுதாயத்துக்கு இது ஆபத்தானதுங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை இருக்கலாமா? ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொன்னாங்க. கப்பல்ல ஒரு பயணம் போறாங்க. மேல் தட்டுல கொஞ்சம் பேர், கீழ்த்தட்டுல கொஞ்சம் பேர். கீழ்த்தட்டுல இருக்கிறவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா மேல் தட்டுக்கு போய் தான் வாங்கணும். அவங்க யோசிக்கிறாங்க, நமக்கு கீழான தண்ணி இருக்கு, எனத்துக்கு மேல போவான், இவடத்தையோ ஒரு ஓட்டையை போடுவோம் என்று முடிவெடுத்து இப்போ ஓட்டையை போடக்கூட மேல் தட்டுல இருக்கிறவன் நமக்கு என்ன அவன் பகுதி அந்த பாத்துக்கிறீங்களாமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இயலாதுல. அவன் பகுதியில அவன் ஓட்ட போட்டாலே தண்ணி ஏறி நாமளும் சேர்ந்துதான் மூழ்க போறோம். சமுதாயத்துல நமக்கு என்ன அவன் விட்டு பிரச்சனை இருந்தா அவனுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையான இந்த ஊரே நாசமாக போகும். ஊரோட சேர்ந்து நாமளும் நாசமாக போகும். நாம பண்ண பெற்று நாளைக்கு நமக்கு கல்யாணம் முடிச்சு பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளை இந்த ஸ்கூல்லாம் படிக்கும். இப்ப நடக்கிற பிரச்சனை அதுல நம்மட பிள்ளைகள் ஒன்று வில்லு இருக்கலாது. இது நம்முடைய ஸ்கூல், நாளைக்கு நம்மட வாரிசு அங்க போகணும் அப்படி என்று யோசிக்கணும்ங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்லி தராங்க. எனவே எனக்கு என்ன நம்மிடையிலேயே நமக்கு தேவையில்லாத விஷயம் என்று ஒதுங்கக்கூடாது. இது சமூக பிரச்சனை. சமுதாயத்துல மாற்றத்தை கொண்டு வரணும், நல்லது நிலைநாட்டப்படணும், சமூக கொடுமைகள் ஒழிக்கப்படணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். நான் பேசி 1 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. இன்ஷா அல்லாஹ் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு இதுல பேசின விஷயங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்து நம்ம கலந்துரையாடலாம்.